السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, முத்தகீன் என்று சொல்லப்படக்கூடிய பயபக்தியாளர்கள் யார் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக்குகின்றார். முத்தகீன் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை கொண்டு அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். வ யுகீமூன ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள் என்பதாக இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த மூன்று விதமான அம்சங்கள் இங்கே குறிப்பிடப்படுகின்றன. அதில் முதலாவதாக யுமினூன பில் கைப், மறைவானவற்றை நம்புவது என்பது பற்றியுள்ள விளக்கம் சென்ற வாரம் சொல்லப்பட்டது. மறைவான விஷயங்கள் என்பவை ஒரு மூமினான மனிதர் அவற்றை நம்பும் பொழுதுதான் அவருடைய ஈமான் ஆகிறது நிரப்பம் பெறக்கூடியதாக இருக்கும். பொதுவாக ஈமான் என்பதை மறைவான விஷயங்களை நம்புவதற்குத்தான் சொல்லப்படும். அது பற்றி பல விளக்கங்கள் சொல்லப்பட்டன. இரண்டாவதாக, அத்தகைய அந்த மனிதர்கள், இந்த குர்ஆன், இந்த வேதமாகிறது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும், முத்தகீன்களை நேர்வழியில் செலுத்தும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இந்த அடையாளங்களை சொல்லுகின்றார். அவர்கள் யார் என்றால் என்பதாக அவர்களுடைய அடையாளங்களில் இரண்டாவதாக அவர்கள் யுகீமூன ஸலாத்த, தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார். இந்த தொழுகையை நிலைநிறுத்துதல் என்பது ஒரு மனிதன் ஈமான் கொண்ட பின்னால் அந்த மனிதன் மீது கட்டாயமாக கூடிய, கடமையாக கூடிய இரண்டாவது அம்சமாக ஆக்கப்பட்டிருக்கிறது மார்க்கத்திலே. எவர் இஸ்லாத்தை, ஈமானை ஏற்றுக்கொள்ளுகின்றாரோ அப்படிப்பட்ட மனிதர் எல்லாம் உடனடியாக இந்த தொழுகைக்கு வந்துவிட வேண்டும். அந்த தொழுகையை நிரந்தரமாக நிலைப்படுத்தி தொழக்கூடியவராகவும் ஆகிவிட வேண்டும். அதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே தெரியப்படுத்துகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பல்வேறு ஹதீஸ்களிலும் இதை சுட்டிக்காட்டுகின்றார்கள். புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், இஸ்லாம் 5 காரியங்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஹதீஸிலும் கூட முதலாவதாக கலிமாவை பற்றி சொல்லிவிட்டு இரண்டாவதாக தொழுகையை நிலைநிறுத்துதல் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த அமைப்பின்படி, இந்த ஆயத்தில் உள்ள அமைப்பின்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுட்டி காட்டுகின்றார்கள். எவரவர் ஈமான் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றாரோ, நான் முஸ்லிம், நான் மூமின் என்பதாக சொல்லிக் கொள்ளுகிறாரோ, அவரெல்லாம் தொழுகையை கட்டாயமாக நிலைநிறுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் தொழுகையை நீங்கள் தொழுங்கள் என்பதாக சொல்லவில்லை, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்பதாக சொல்லுகின்றார். வேறு பல இடங்களிலே ஏவல் வினையாகவே அதை சொல்லி காட்டுகின்றான். அகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்பதாக. இந்த இடத்தில் மறைமுகமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், யுகீமூன ஸலாத்த, தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்துவார்கள். அந்த முத்தகீன் என்பவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள்.
யுகீமூன என்பது ஒரு வார்த்தை, அஸ்ஸலா என்பது ஒரு வார்த்தை. சலாத் என்று சொன்னால் அரபியிலே தொழுகை என்பதாக இப்பொழுது இங்கே விளக்கம் சொல்ல விரிவுரை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் அசல்ல சலாத் என்பது துஆ என்ற பொருளிலே சொல்லப்படும். சலாத் என்பது துஆவுடைய பொருளிலே அது கொண்டு வரப்படும். இது அகராதியினுடைய பொருள்படி. ஆனால் மார்க்கத்திலே ஷரியாத்திலே சலாத் என்பது குர்ஆனுடைய ஹதீஸினுடைய முறைப்படி சில குறிப்பிட்ட காரியங்களை செயல்களை நிறைவேற்றுவதற்கு பெயர் சலாத் என்பதாக சொல்லப்படும். அது தக்பீர் கட்டுதல், நிலை நிற்குதல், கிராத் ஓதுதல், ருகூ செய்தல், சுஜூது செய்தல், இருப்பு இருத்தல் ஆகியவை சேர்ந்த ஒரு அம்சத்திற்கு பெயர் சலாத் என்பதாக சொல்லப்படும். இந்த தொழுகையை, இதற்கு பெயர் தொழுகை என்பதாக நாம் தமிழிலே சொல்லுகின்றோம். இந்த மாதிரி உள்ள அமைப்புள்ள இந்த தொழுகையை நிரந்தரமாக கொண்டு வர வேண்டும், நிலை நிறுத்த வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை. எனவே தொழுகையை பற்றி எந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானோ அந்த இடத்திலெல்லாம் யுகீமூன அல்லது அகீமு அல்லது இகாமுஸ்ஸலா என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் தஆலா போடுகின்றார். இங்கே தொழுகையை அவர்கள் நிலை நிறுத்துவார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த தொழுகையை அதனுடைய பரலான காரியங்கள் எவை இருக்கின்றனவோ அவை அனைத்துடன் நிறைவேற்றுவதற்கு பெயர்தான் இகாமுஸ்ஸலா என்பதாக சொல்லப்படும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது யுகீமூனஸ் ஸலாத்த பிஃப்ரூதிஹா, தொழுகையை அதனுடைய பரலான காரியங்களுடன் நிலை நிறுத்துவார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வேறொரு அறிவிப்பிலே இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள், தொழுகையை நிலை நிறுத்துதல் என்று சொன்னால் அது ருகூஐ, சுஜூதை, திலாவத் குர்ஆன் ஓதுதலை, பயபக்தியை, கிப்லாவை முன்னோக்குவதை, பிறகு அந்த தொழுகையின் மீது உள்ள அமைப்பு, தொழுகையிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான சட்டங்களையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதற்கு சொல்லப்படும் என்பதாக விளக்கம் சொல்லுகின்றார்கள். ஹஜ்ரத் கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது இகாமத்துஸ் ஸலா, தொழுகையை நிலை நிறுத்துதல் என்பது அல் முஹாஃபலத்து அலா மவாகீதிஹா வ வுலூஇஹா வ ருகூஇஹா வ சுஜூதிஹா, தொழுகையை அதனுடைய நேரங்களில் தொழுது அதனை பேணுதலாக கொண்டு வருவதாகும், அதனுடைய வுலுவை சரியாக நிறைவேற்றுவதாகும், அதனுடைய ருகூஅகளையும் சுஜூதுகளையும் மிகச் சரியாக நிறைவேற்றுவதாகும். இதுதான் தொழுகையை நிலை நிறுத்துதல் என்பதாக பொருளாகும் என்று குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆக யுகீமூன ஸலா, யுகீமூன என்ற வார்த்தையினுடைய அசல் சொல் இகாமத். இகாமத் என்று சொன்னால் நிலை நிறுத்துதல். பொதுவாக தொழுகைக்கு இகாமத் சொல்றது, இகாமத் என்பதாக சொல்லுகின்றோமே, அதை நிலை நிறுத்துதல் அல்லது நிலை நிற்குதல் என்பதாக பொருள் அதற்கு சொல்லப்படும். அதே வார்த்தையை தான் அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி சொல்லும் பொழுதும் குறிப்பிடுகின்றார். யுகீமூன என்பதனுடைய அசல் சொல் இகாமத் என்பதாகும். தொழுகையை நிலை நிறுத்துதல் என்று சொன்னால் இங்கே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்தாக வேண்டும். அப்பொழுதுதான் தொழுகையை நிலை நிறுத்தியவராக அவராக முடியும். சரி, அது மட்டுமல்ல, அதாவது தொழுகையிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்ல, தொழுகைக்கு முன்னதாக செய்யப்படக்கூடிய ஒலு போன்ற காரியங்களையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றினால்தான் தொழுகையை நிலை நிறுத்துதல் என்பது உண்டாகும். நாம் தொழுகின்றோம், அந்த தொழுகை சரியாக ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அதாவது தொழுகை அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் தொழுகைக்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஒலுவை சரியாக செய்ய வேண்டும். ஒருவர் ஒலுவை சரியாக செய்யவில்லை, ஒலு செய்தார் ஆனால் சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் இப்பொழுது அவருடைய தொழுகை எவ்வளவுதான் பயபக்தி உடையதாக இருந்தாலும் கூட அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். தொழுகையை ஒலுவை பரிபூர்ணமாக முதலாவதாக செய்ய வேண்டும். ஒலுவை பரிபூர்ணமாக செய்வதற்கு பெயர் இஸ்பாகுல் வுது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இஸ்பாக் என்று சொன்னால் நிரப்பமாக்குதல் என்பதாக பொருள். ஒலுவை அதனுடைய முறைப்படிக்கு நிரப்பமாக சரியாக செய்தல் என்பதாக அதனுடைய கருத்து. நிரப்பமாக செய்தல் என்று சொன்னால் ஒலுவிலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஃபர்லு, சுன்னத்து, வாஜிபு, முஸ்தஹப், மக்ரூஹ் என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. இவை அனைத்தையும் பேணி செய்ய வேண்டும் ஒலுவிலே. அதற்கு பெயர் இஸ்பாக் என்பதாக சொல்லப்படும். இஸ்பாகுல் ஒலு என்பதாக சொல்லப்படும். ஒலு செய்வதற்கு முந்தி சில காரியங்கள் இருக்கின்றன. அது தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது, சிறுநீர் கழித்து சுத்தம் செய்வது, சுத்தம் செய்த பின்னால் அதை பரிசோதனை செய்வது, நாம் சுத்தமாகிவிட்டோமா என்று. சிறிய அசுத்தம், பெரிய அசுத்தம்
என்று சொல்லப்படக்கூடிய எல்லா விதமான நஜீசுகளை விட்டும் அசுத்தங்களை விட்டும் தன்னுடைய உடல், உடை, இடம் ஆகிய அனைத்தையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்வது, இதுவெல்லாம் ஒலு செய்வதற்கு முன்னதாக உள்ளது. தொழுகைக்கு முன்னதாக ஒலு வேண்டும், ஒலுவுக்கு முன்னதாக சுத்தம் இருக்க வேண்டும். சிறுநீர் கழித்து தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது, அல்லது மலம் கழிக்க வேண்டிய நிலை இருந்தால் மலம் கழித்து சுத்தம் செய்து கொள்வது, இதெல்லாம் ஒலுவுக்கு முன்னதாக இருக்க வேண்டியது. அப்படி ஒலுவுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த சுத்தமும் அதிலும் பரிசுத்தம் என்பது முழுமையாக இருக்க வேண்டும். அரைகுறையாக அதை செய்துவிட்டு ஒரு மனிதர் ஒலு செய்தால் அதன் காரணமாக அந்த ஒலு கூடாத நிலை ஏற்பட்டுவிடும். ஒலு கூடாவிட்டால் தொழுகையும் கூடாமல் ஆகிவிடும். ஆகவே முதலாவதாக சுத்தம் செய்தல் என்பதை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அது பற்றி முன்னாள் விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கீங்க, பின்னாலும் வரும். அது பற்றி சுத்தம் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஆயத்திற்கு பின்னால் விளக்கங்கள் சொல்லப்படும். பிறகு இரண்டாவதாக ஒலுவை நிறைவேற்ற வேண்டும். ஒலு செய்வதிலே பரலான விஷயங்களை முழுமையாக முதலாவதாக நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தின்படி, அந்த ஆயத்திலே ஒலுவிலே பரலான உறுப்புகள், கழுவப்பட வேண்டிய உறுப்புகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். வைதா குந்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வஐதியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹு பிருஊசிக்கும் வஅர்ஜுலக்கும் இலல் கஅபைன் என்ற ஆயத்து இருக்கின்றதே, அது ஒலுவுடைய பரலான உறுப்புகளை சுட்டிக்காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. நீங்கள் தொழுகைக்காக தயாரானால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், தொழுகைக்காக வேண்டி நீங்கள் தயாராகிவிட்டால் ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள், உங்களுடைய கைகளை முழங்கை உட்பட நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள், உங்களுடைய தலையை தடவிக் கொள்ளுங்கள், தண்ணீரால் தடவிக் கொள்ளுங்கள், உங்களுடைய கால்களை கழுவிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இந்த 4 உறுப்புகளை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டி இருப்பதின் காரணமாக ஒலுவிலே ஃபர்லு 4 என்பதாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்தை வைத்து தீர்ப்பளிக்கின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒலுவிலே ஃபர்லு 4 உறுப்புகளை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டினாலும் கூட அதை வரிசை கிரமமாக சொல்லி இருக்கின்ற காரணத்தால் முதலாவது முகம், இரண்டாவது கைகள், மூன்றாவது தலை, நான்காவது கால்கள் என்று சொல்லி காட்டி இருப்பதன் காரணமாக அதை தர்த்தீபாக வரிசை முறைப்படிக்கு செய்வதும் ஒரு பர்லு என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். வரிசை முறையாக செய்வதும் ஒரு பர்லாகும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிய்யத் இல்லாமல் எந்த அமலும் கிடையாது, இன்னமல் அஅமாலு பின்னியாத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்ற காரணத்தால் அந்த ஒலுவை நிறைவேற்றுவதற்கு நிய்யத் என்பதும் ஒரு பர்லாக ஆக்கப்படுகின்றது. ஆகவே ஒலுவிலே பர்லு 6 என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒலுவிலே பர்லு 8 என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இப்படி எல்லாம் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கின்றன. அவர் தங்களுடைய ஆய்வை வைத்து அந்த கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த ஆயத்தாகிறது ஒலுவிலே பர்லு எந்தெந்த உறுப்புகளை கழுவ வேண்டும் என்பது பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒலு செய்யும் போது ஆரம்பத்திலே எப்படி செய்ய வேண்டும், எந்த உறுப்பை எப்படி கழுவ வேண்டும், இரண்டாவது எதை செய்ய வேண்டும், மூன்றாவது எப்படி செய்ய வேண்டும், நான்காவது எப்படி செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசையாக செய்து காட்டி இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டினார்கள். ஆரம்பமாக தொழுகை கடமையாக்கப்பட்ட நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஒலு செய்யக்கூடிய முறையை கற்றுத் தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு, சஹாபாக்களுக்கு கற்றுத் தந்தார்கள். அந்த முறைகள் எல்லாம் ஹதீஸ்களிலே மிக தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்வது ஃபர்லு, இப்படி செய்வது சுன்னத்து, இது முஸ்தஹப், இது மக்ரூஹ் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தரவில்லை. சஹாபாக்களுடைய காலத்திலே ஒலுவுல ஃபர்லு 4, மீதி எல்லாம் சுன்னத்து அல்லது முஸ்தஹப் அப்படிங்கிற கணக்கு போட்டு யாரும் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்தார்களோ அதை பரிபூர்ணமாக அப்படியே செய்து முடித்தார்கள். அதுல வித்தியாசம் என்பதை அவர்கள் காணவில்லை. எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக செய்தார்கள் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒலு செய்து இப்படித்தான் என்பதாக பல சஹாபாக்கள் மற்றவர்களுக்கு கற்றுத்தந்த அறிவிப்புகளும் நிறைய இருக்கின்றன. பாத்திரத்திலிருந்து முதலாவதாக தங்களுடைய மணிக்கட்டு வரைக்கும் உள்ள 2 கைகளையும் கழுவினார்கள். பிறகு பல் துலக்கினார்கள், மிஸ்வாக்கு செய்தார்கள். பிறகு வாய் கொப்பளித்தார்கள். பிறகு நாசிக்கு தண்ணீர் செலுத்தினார்கள். பிறகு முகத்தை கழுவினார்கள். பிறகு கைகளை கழுவினார்கள், வலக்கையை முதலாவதாக, பிறகு இடக்கையை கழுவினார்கள். பிறகு தலைக்கு மசாஜ் செய்தார்கள். பிறகு பிடரிக்கு மசாஜ் செய்தார்கள் என்பதாகவும் சில அறிவிப்புகள் இருக்கின்றன. அதனால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிடரிக்கு மசாஜ் செய்வது முஸ்தஹப் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். பிறகு கால்களை 2ஐயும் கழுவினார்கள். முதலாவதாக வலக்காலை கழுவினார்கள், பிறகு இடது காலை கழுவினார்கள்.
என்ற அறிவிப்பாகிறது தொடராக பல சஹாபாக்கள் மூலமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த முறைப்படிக்கு ஒலுவை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும். இந்த ஒலு செய்யக்கூடிய நேரத்திலே என்னென்ன எண்ணங்கள் வர வேண்டும் என்பது பற்றியெல்லாம் பல்வேறு விளக்கங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் ஒலு என்பது சாதாரணமாக சுத்தம் செய்வதற்கு என்பதற்கு மட்டுமல்ல, உடல் உறுப்புகளை சுத்தம் செய்வது என்பது மட்டுமல்ல நோக்கம், மனிதன் தன்னுடைய பாவங்களை விட்டும் பரிசுத்தமாவது என்பது அசல் நோக்கமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. ஆகவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய 2 கைகளை ஒலு செய்வதற்காக வேண்டி நிய்யத்து செய்து உட்கார்ந்து 2 கைகளையும் கழுவினால் அந்த கைகளின் மூலமாக செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் அந்த தண்ணீரோடு கரைந்து கீழே போய் விடுகின்றன, கரைந்து விடுகின்றன, அழிந்து விடுகின்றன என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அந்த இன்னொரு ஹதீஸில் அந்த கைகளை கழுவக்கூடிய தண்ணீருடைய கடைசி சொட்டிலே அந்த பாவங்கள் அனைத்தும் வெளியேறி விடுகின்றன என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். கழுவும் பொழுது ஆரம்ப நேரத்திலேயே அந்த பாவங்கள் போய் விடுகின்றனவா, அல்லது தண்ணீர் வடிந்து கடைசி சொட்டு அந்த கையில் இருந்து வெளியேறும் பொழுது பாவங்களும் வெளியேறி விடுகின்றனவா என்பதிலே கருத்து வேறுபாடு. பெரும்பாலான உலமாக்களிடத்தில் கடைசி சொட்டு தண்ணீர் வெளியேறும் பொழுதுதான் பாவங்களும் வெளியேறுகின்றன என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். சரி, அதே போன்று முகத்தை கழுவும் பொழுது முகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் மூலமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் வெளியாக்கப்படுகின்றன. கண்களின் மூலமாக பாவங்கள், காதுகளின் மூலமாக பாவங்கள், நாக்கின் மூலமாக பாவங்கள், சுவாசத்தின் மூலமாக பாவங்கள், இன்னும் எத்தனையோ விதமான பாவங்களை நாம் செய்கின்றோம். நம்முடைய தலையிலே உள்ள சிறப்பான உறுப்புகளின் மூலமாக அந்த பாவங்கள் எல்லாம் முகத்தை கழுவக்கூடிய அந்த தண்ணீரோடு கடைசி சொட்டோடு போக்கப்படுகின்றன, வெளியேறி விடுகின்றன என்பதாக குறிப்பிடுகின்றார். அதே போன்று தலைக்கு மசாஜ் செய்யும் பொழுது தலையினால் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் போக்கப்படுகின்றன, கால்களை கழுவும் பொழுது கால்களினால் செய்யப்பட்ட பாவங்கள் போக்கப்படுகின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். இதுல பெரிய பாவங்கள் என்று பொருள் அல்ல. இமாம்களுடைய ஏகோபித்த அபிப்பிராயப்படி இந்த ஒலுவின் மூலமாக போக்கப்படக்கூடிய பாவங்கள் எல்லாம் சின்ன சின்ன பாவங்கள் தான் போக்கப்படுகின்றன. பெரிய பாவங்கள் அனைத்தும் தௌபாவை கொண்டுதான் போக்கப்படும். அது முன்னாலும் சொல்லி இருக்கின்றேன், பின்னாலும் இன்ஷா அல்லாஹ் நிறைய வரும் அது பற்றி. பாவம் பெரும்பாவங்கள் ஒலுவினால் பெரும்பாவங்கள் போக்கப்படுவது கிடையாது என்பதுதான் பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து. ஆனால் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய எண்ணத்தை பொறுத்து, அவனுடைய இஹ்லாஸ் என்ற மன தூய்மையை பொறுத்து அல்லாஹ் தஆலா பெரும்பாவங்களை போக்கினாலும் அதில் ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் அல்ல. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா மிக தயாளமானவன், மன்னிக்க கூடியவன், மறைக்க கூடியவன், பாவங்களை பொறுக்கக்கூடியவன் அதிகமாக. ஆகவே அவன் பெரும்பாவங்களை போக்கிவிட்டாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இப்படி ஒலு செய்வதன் மூலமாக வெறுமனே உறுப்பை கழுவுகின்றோம், அதாவது வெளி அசுத்தங்களை விட்டும் அழுக்குகளை விட்டும் உறுப்பை கழுவுகின்றோம் என்ற நிலை மட்டும் கிடையாது, அந்தரங்கமான பாவங்களும் அதிலே போக்கப்படுகின்றன என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவேதான் ஒலு, அந்த இஸ்பாகுல் உலு என்பது ஏற்பட்டால் தான் இந்த நிலை ஏற்படும் என்பதையும் நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக தொழுகைக்கு முன்னாலே ஒலுவை நிரப்பமாக செய்வதற்கின்றதே அதுவும் இகாமத்து ஸலா என்பதிலே சேர்ந்ததுதான். யுகீமூன ஸலா என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றானே, தொழுகையை நிலை நிறுத்துவார்கள் என்று, அந்த தொழுகையை நிலை நிறுத்துதல் என்பதே அதுவும் சேர்ந்ததுதான், ஒலுவும் சேர்ந்தது. தொழுகையை மட்டும் ஒருத்தர் பரிபூர்ணமா செய்யறாரு, நான் இகாமத்து ஸலாத்தை செய்து விட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக இந்த விளக்கம் சொல்லப்படும். ஒலுவையும் பரிபூர்ணமாக செய்தால்தான் இகாமத்து ஸலாத் உடையவராக அவர் ஆக முடியும். சரி, ஒலு செஞ்சிட்டார், ஜமாஅத் நடக்குது, சஃப் தொழுகைக்கு வருகிறார், சஃப்ல நிற்கிறார். சஃப்புகளில் சரியாக நின்றால் தான் சரியாக நிற்பதும் இகாமத்து ஸலாத்தில் சேர்ந்ததுதான். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய யுகீமூன ஸலா என்பதிலே சேர்ந்ததுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சவ்வு சுஃபூஃபக்கும், உங்களுடைய சஃப்புகளை நீங்கள் சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள், நேராக நின்று கொள்ளுங்கள். ஃபஇன்ன தஸ்வியத்த ஸுஃபூஃபி மின் இகாமத்தி ஸலா, சஃப்புகளை சரியாக அமைத்துக் கொள்வதும் தொழுகையை நிலை நிறுத்துவதில் உள்ளதுதான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இகாமத்து ஸலா இருக்கின்றதே, அது தொழுகையிலே சஃப்புகளை அணிவகுப்பதிலும் இருக்கின்றது. வெறுமனே நீங்கள் தொழுது முடிப்பதில் மட்டுமல்ல, நிலை நிற்பது, ருக்கூ செய்வது, சுஜூது செய்வது, இருப்பது, அத்தஹியாத் ஓதுவது என்பதில் மட்டுமல்ல, தொழுகையுடைய செயல்களில் மட்டுமல்ல, தொழுகைக்கு ஆரம்பமாக இருக்கக்கூடிய அந்த சஃப் இருக்கின்றதே அதிலும் இகாமத்து ஸலா என்பது இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இதையெல்லாம் பேணி செய்ய வேண்டும். சஃப்பிலே நிற்கும் போது பக்கத்தில் நிற்கக்கூடியவருடைய தோளோடு தோள் ஒட்டி நிற்க வேண்டும், நெருங்கி நிற்க வேண்டும், இடைவெளி விடாமல் இருக்க வேண்டும், நேராக நிற்க வேண்டும் என்றெல்லாம் சட்டங்கள் இருக்கின்றன. அதை செய்யும் பொழுதுதான் இகாமத்து ஸலா என்பது ஏற்படும். அப்படி சஃப்புகளில் நின்ற பின்னால்
அதற்கு அடுத்ததாக தொழுகைக்கு வர வேண்டும். இந்த தொழுகை என்பதிலே வெளியே உள்ள பரல், தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே வெளியே உள்ள பரல்கள், தொழுகையை ஆரம்பித்த பின்னாலே உள்ளே உள்ள பரல்கள் என்பதாக எவை சொல்லப்பட்டு இருக்கின்றனோ அவற்றை எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும். முதலாவதாக அந்த நிய்யத்தை சரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எந்த தொழுகையை நாம் தொழப் போகின்றோமோ அந்த தொழுகையை அல்லாஹுக்காக வேண்டி நான் தொழுகின்றேன் என்ற எண்ணத்தோடு நிய்யத்தோடு நாம் தக்பீர் கட்ட வேண்டும். அந்த நிய்யத்தாகிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா மதுஹபிலும் வரலான விஷயம்தான். நிய்யத் என்பது எல்லா மதுஹபுகளிலும் கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. நிய்யத் என்று சொன்னால் மனதினால் நினைப்பதற்கு பெயர் தான் நிய்யத் என்பதாக சொல்லப்படும். நாவினால் சொல்லுவதற்கு நிய்யத் என்பதாக சொல்லப்படுவதில்லை. நாவினால் சொல்லப்படுவது என்பது அதிகபட்சமான செயலாகும். மனதிலே நினைத்ததை உறுதிப்படுத்தி வெளிப்படுத்துவது நாவினால் சொல்லக்கூடிய செயலாகும். ஒரு மனிதன் நாவினாலே சொல்லவே இல்லை, மனதினால் மட்டும் நிய்யத்து செய்து கொண்டு எண்ணிக்கொண்டு தக்பீர் கட்டி கொண்டார், போதுமானது. ஒருவர் மனதினால் நிய்யத்து செய்யவே இல்லை, நாவினால் மட்டும் நான் லோஹருடைய தொழுகையை தொழுகிறேன், இஷாவுடைய பரலை இமாமுடன் சேர்ந்து தொழுகிறேன் அப்படின்னு நாக்குல மட்டும் சொல்றாரு, மனசுல நிய்யத்தே வரல, தொழுக கூடாது. மனசுல நிய்யத்து வரலன்னா தொழுக கூடாது. நாவில் அந்த வார்த்தை வரவே இல்லை, மனதில் மட்டும் நிய்யத்து செய்து கொள்ளுகின்றார், போதுமானது, கூடும். ஆனால் சிறப்பான அம்சம், நிரப்பமான அம்சம் என்னவென்று சொன்னால், எதை மனதில் நிய்யத்து செய்கின்றாரோ அதை நாவினால் சொல்லிக் கொள்வது நல்லது. நாவினால் சொல்லிக் கொள்வது முஸ்தஹப்பான காரியம்தான். இருந்தாலும் மனதினால் சொல்லுவதை இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்துவது, மனதினால் நினைப்பதை அதிகமாக உறுதிப்படுத்துவதற்கு நாவினால் சொல்லுவது சிறந்த அம்சமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இஷாவுடைய தொழுகை 4 ரக்காத்தை இந்த இமாமை பின்பற்றி அல்லாஹுக்காக வேண்டி நான் தொழுகிறேன் என்று மனதிலே நிய்யத், அதையே நாவிலே சொல்லும் பொழுது அந்த நிய்யத்தாக இன்னும் உறுதிப்படுகின்றது, வலுப்பெறுகின்றது. அதன் காரணமாக இவர் பின்னால் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் ஷைத்தானுடைய வஸ்வாசிற்கு இலக்காகாமல் செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகின்றது என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி தொழுகைக்கு முன்னால், தொழுகையிலே உள்ளே நுழைந்த பின்னால் என்று சொல்லப்படக்கூடிய ஏராளமான அம்சங்கள் இருக்கின்றன. தொழுகை தக்பீர் தஹரீமா கட்டுகின்றோமே அல்லாஹு அக்பர் என்பதாக, தக்பீர் தஹரீமாவும் தொழுகைக்கு வெளியே உள்ள பரலாகும். தக்பீர் தஹரீமா கட்டிய பின்னாலே செய்யப்படக்கூடிய எல்லா செயல்களும் தொழுகைக்கு உள்ளே உள்ள பரல்களாக கருதப்படும். தொழுகைக்கு வெளியே உள்ள பரல்களுக்கு பெயர் ஷர்த்துகள் என்பதாக சொல்லப்படும். தக்பீர் கட்டிய பின்னால் தொழுகைக்கு உள்ளே செய்யப்படக்கூடிய செயல்கள் அனைத்தும், பரல்கள் அனைத்தும் ருக்குன்கள் என்பதாக சொல்லப்படும். ஷர்த் என்று சொன்னால் வெளி பரல், ருக்குன் என்று சொன்னால் உள் பரல் என்பதாக பொருளாகும். நீங்க கிதாபுகள்ல, ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, மற்ற மொழிகள்ல இருக்கு, பார்க்கலாம். உள் பரல் வெளி பரல் என்பதாக இருக்கும். அது உருதுல இருந்துச்சுன்னா ஷர்த் ருக்குன் என்பதாக போடுவார்கள். உருதுலையோ அரபியிலோ இருந்தா ஷர்த் என்பதாகவும் ருக்குன் என்பதாகவும் போடப்பட்டிருக்கும். ஷர்த் என்று சொன்னால் வெளியே உள்ளது, ருக்குன் என்று சொன்னால் உள்ளே உள்ளது என்பதாக பொருளாகும். இப்படி ஏராளமான விஷயங்கள் அந்த தொழுகையிலே இருக்கின்றன. இந்த முறைகளை எல்லாம் பேணி செய்யும் பொழுதுதான் இகாமத்து ஸலா என்பது ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றார். உலமாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள் இந்த யுகீமூன ஸலா என்ற வார்த்தைக்கு, இந்த வாசகத்திற்கு இது போன்ற ஏராளமான விளக்கங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த முறைப்படிக்கு ஒரு மனிதன் செய்தால்தான் அந்த தொழுகை பலனுள்ளதாக இருக்கும், இந்த மனிதனுக்கு உலகத்திலும் ஆகிரத்திலும் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் என்பதாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. அது பற்றி ஏராளமான ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த தொழுகை இருக்கின்றதே பொதுவாக ஒரு ரக்காத் என்று வைத்துக் கொள்வோம். முன்னால் சொல்லப்பட்டது 4 அம்சங்களை கொண்டது ஒரு ரக்காத் என்பது. நிலை நிற்பது, ருக்கூ செய்வது, சுஜூது செய்வது, இருப்பது. இந்த 4 அம்சங்களை கொண்டது தொழுகை என்பது. இந்த 4 அம்சங்களை கொண்ட தொழுகையிலே இமாம் அபுல் லைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு தொழுகையிலே 12,000 ரகசியங்கள் இருக்கின்றன. 2 ரக்காத்தை தொழுகின்றார் என்று சொன்னால் அதிலே 12,000 ரகசியங்கள், 12,000 விதமான பலன்கள் இருக்கின்றன. ரகசியங்கள் என்று சொன்னால் 12,000 விதமான பலன்கள் இருக்கின்றன. அந்த 12,000 விதமான பலன்களையும் 12 செயல்களிலே அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கின்றான். ஒவ்வொரு செயலும் ஒரு 1000 ரகசியங்களை கொண்டது, 1000 விதமான பலாபலன்களை கொண்டது என்பதாக அவர்கள் குறிப்பிட்டு அதற்கு விளக்கம் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த 12 விஷயங்களை மிகச் சரியாக ஒருவர் செய்துவிட்டால் அந்த மனிதர் 12,000 லாபங்களையும் பெற்றுக்கொண்டவராக ஆவார். தொழுகையை எப்படி அல்லாஹ் சொன்னானோ, யுகீமூன ஸலா அல்லது இகாமுஸ் ஸலா என்று சொன்னானோ அந்த முறைப்படிக்கு செய்தவராக ஆவார் என்பதாக குறிப்பிடுகின்றார். அந்த 12 விஷயங்களிலே தொழுகையில்
உள்ளே நுழைவதற்கு முன்னால் 6 விஷயங்கள், தொழுகைக்குள்ளே நுழைந்த பின்னால் 6 விஷயங்கள், 12 விஷயங்களை குறிப்பிடுகின்றார்கள். அதிலே முதலாவதாக இல்மை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். 12 முதலாவது இல்ம், மார்க்க அறிவு வேண்டும். தொழுகையை இது பரலான தொழுகை, இது சுன்னத்தான தொழுகை, இது உபரியான அசிலான தொழுகை என்று ஒவ்வொரு தொழுகையும் தனித்தனியாக பிரித்து விளங்கக்கூடிய ஆற்றல் அறிவு இருக்க வேண்டும். பரல் என்று சொன்னால் எப்படி செய்ய வேண்டும்? தொழுகையில எல்லாம் ஒரே அம்சம் தான். மனிதனுடைய எண்ணத்தை பொறுத்து அது பரலாக, சுன்னத்தாக, நபிலாக, வாஜிபாக மாறுகின்றது. எண்ணம் தான், நிய்யத்து தான் அந்த தொழுகையை மாற்றி தருகின்றது. இதையெல்லாம் விளங்கக்கூடிய தன்மை, அந்த அறிவு அந்த மனிதனுக்கு இருக்க வேண்டும். முதலாவதாக இல்ம் இருக்க வேண்டும். பர்ல் எது, சுன்னத்து எது என்று விளங்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். பர்ல் என்றால் என்ன, சுன்னத் என்றால் என்ன என்று விளங்கக்கூடிய அறிவு அவரிடத்தில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இவர் பின்னால் தொழக்கூடிய தொழுகை எல்லாம் ஒரே மாதிரி தொழுதுட்டு போயிடுறாரு, எந்த விதமான பலனும் கிடையாது. சும்மாவா தக்பீர் கட்டி நின்றுக்கிறார். இதுவும் தொழுகை, இதுவும் அதே மாதிரி தான், அதுவும் அதே மாதிரி தான் என்று நினைக்கின்றார். இமாமுடன் சேர்ந்து தொழுகிறாரு, அதுலயும் அதே மாதிரி தான் நிலை நிற்கிறது, கிராத் ஓதுறது, ருக்கு செய்யறது, சுஜூத் செய்யறது, இருப்பு இருக்கிறது, சலாம் கொடுக்கிறது, அத்தையாத் வர்றது, எல்லாம் ஒரே மாதிரி. இமாம் விட்டு தனியா தொழுகிறார், அதுவும் அதே மாதிரி தான் தொழுகிறாரு. நான் முன்னால சொன்னேன், பரலுக்கு ஒரு 4 சஜிதா, பரலான தொழுகைக்குள்ள 2 ருக்கு அப்படி கிடையாது. பரலு, சுன்னத்து, வாஜிப், முஸ்தஹப் எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். ஒரு ருக்கு 2 சுஜூத் தான் எல்லாத்துக்கும். இப்ப அது பரலாக, சுன்னத்தாக, முஸ்தஹப்பாக, நஃபிலாக மாறுவதற்குரிய நிலை நிய்யத்தை கொண்டு ஏற்படுகின்றது. இந்த விளக்கங்கள் எல்லாம் முதலாவதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அதாவது இந்த 12 விஷயங்களிலும் 12 விஷயங்கள் சொல்லப்பட்டன. 12லும் ஒவ்வொன்றிலும் 3 விதமான கருத்துக்களை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஃபகீஹ் அபுல் லைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொன்றிலும் 3 விதமான கருத்துக்கள் இருக்கின்றன என்பதாக இந்த 3ஐயும் அந்த ஒவ்வொன்றிலும் நிறைவேற்ற வேண்டும். இப்ப இல்ம், அறிவு என்று எடுத்துக்கொண்டால் மார்க்க சட்டங்களை, மார்க்க அறிவு தெரிந்திருத்தல். இதுல பரலானது எது, சுன்னத்தான தொழுகை எது, பரலான தொழுகை என்று எது என்பதாக பகுத்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், அறிவு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஒலுவிலே உள்ள பரல்கள், சுன்னத்துகள், முஸ்தஹப்புகள், தொழுகையிலே உள்ள பரல்கள், முஸ்தஹப்புகள், சுன்னத்துகள் ஆகியவை பற்றியுள்ள இல்ம், அறிவு இருக்க வேண்டும், ஞானம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, எதன் மூலமாக தொழுகை நிறைவேறும், எந்தெந்த செயல்களின் மூலமாக தொழுகை முறிந்துவிடும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒண்ணுமே தெரியாது, தொழுகை எதனால முறிஞ்சிரும் அப்படிங்கறதே தெரியாதுங்க. அவர் பாட்டுக்கு தொழுதுட்டு போயிட்டே இருந்தார் அப்படின்னு சொன்னா இவருடைய தொழுகை கூடாமலேயே ஆயிடும். ரொம்ப பேர் நம்ம பார்க்க தக்பீர் கட்டிக்கிறாங்க, தக்பீர் கட்டணம் தாமதம் உடனே கையெடுத்து இங்க சொரிஞ்சிடுறாரு, இங்க சொரிஞ்சுக்கிறாரு. சில பேரை நம்ம பார்க்கிறோம், அவர் ஒரு நிமிஷம் அல்லது அரை நிமிஷம் தான் நின்று இருப்பார், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி அதுக்கு அடுத்தாப்புல ஒரு 2-3 ஆயத்தை ஓதி இருப்பார். இந்த நேரத்துக்கு இந்த 2-3 நிமிஷத்துக்கு 2-3 வினாடி நிமிஷத்திற்குள்ளாக ஒரு 10 தடவை கையெடுத்து சொரிஞ்சிருப்பார். சட்டம் என்ன தெரியுமா? தக்பீர் தஹரீமா கட்டினால், தஹரீமான் சொன்னதே இருக்கு, ஹராமாக்கி வைத்தல் அப்படின்னு அர்த்தம். தஹரீமான் சொன்னா ஹராமாக்கி வைத்தல். என்ன ஹராமாக்கி வைத்தல்? இவர் தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன செயல்களை செய்வது ஹலாலாக இருந்ததோ அதுவெல்லாம் தக்பீர் கட்டிய பின்னால் இவருக்கு ஹராம். சாப்பிடுறது ஹராம், குடிக்கிறது ஹராம், பேசுறது ஹராம், திரும்பி பார்க்கிறது ஹராம், சலாம் சொல்லுவது ஹராம், எல்லாமே ஹராம் இவருக்கு. தொழுகைக்கு முன்னால் சலாம் சொல்லுவது சுன்னத் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிடலாம், குடிக்கலாம், பேசலாம், எல்லாமே செய்யலாம், திரும்பி பார்க்கலாம். ஆனா தக்பீர் தஹரீமா கட்டிய பின்னால் எல்லாமே ஹராம் ஆக்கப்பட்டு விடுகின்றது. அதனால இதையெல்லாம் தெரியணும். தக்பீர் தஹரீமா கட்டிய பின்னால எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கறத ஒரு விளங்கி இருக்கணும். முதலாவதா ரொம்ப பேர் பாக்குறோம், தக்பீர் கட்டணும்னு உடனே கையெடுத்து சொல்லுவார். இது கேட்டா அரபு நாட்டுல அப்படித்தான் செய்யறாங்க அப்படின்னு. நமக்கு அரபு நாடு ஷரியத்து கிடையாது. அரபு நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அரபிகள் எல்லாம் ஷரியத் இல்ல. நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் ஃபுகஹாக்களும் தான் நமக்கு ஷரியத்தை தந்தவர்கள். அவங்க எப்படி சொல்லி இருக்கின்றார்களோ, எப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றோ அந்த முறைப்படிக்கு செய்ய வேண்டும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஹனபி மதஹ்பினுடைய சட்டம், ஒரு மனிதன் தக்பீர் கட்டிய பின்னால் 3 தடவை தன்னுடைய கைகளை எடுத்து சொரிந்து கொண்டால் அவனுடைய தொழுகை பாத்திலாயிடும். திரும்ப தக்பீர் கட்டி தொழுகணும், தொழுகை பாத்திலாயிடும். சரி, அப்படியே நிர்பந்தமாக சொரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஒரு கொசு கடிக்குது, ஒரு எறும்பு கடிக்குது என்று சொன்னால் ஒரு தடவை இப்படி கையை எடுக்கக்கூடியவர் அப்படி ஒரே ஒரு அசைவு மட்டும் தான் இருக்கணும். ஒரு விரல்ல ஒரு அசைவின் மூலமாக அப்படி சொல்லிட்டு முடிச்சிட வேண்டியது. அதுவும் கூட நிலை நிற்கக்கூடிய நேரத்தில் ஒரு விதம், ருக்கு இருக்கக்கூடிய நேரத்தில், சுஜூதில் இருக்கக்கூடிய நேரத்தில், இருப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்றெல்லாம் சில முறைகள், தர்த்தீபுகள் இருக்கின்றன. உதாரணமாக நிலை நிற்கக்கூடிய நேரத்தில் தக்பீர் கட்டி நிற்கலாம். இந்த இடத்துல சொரியறதுக்காக இந்த இடத்துல எறும்பு கடிக்குது அல்லது கொசு கடிக்குது அல்லது கடுமையான ஒரு அரிப்பு ஏற்படுது, கட்டாயமாக அதை சொரிஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமான நிலை.
நிர்பந்தமான நிலை இல்லை என்று சொன்னால் கையை எடுக்கக்கூடாது. கட்டின கை அப்படித்தான் இருக்கணும். நிர்பந்தமான நிலை ஏற்பட்டால், சொரிய வேண்டிய நிர்பந்தமான நிலை ஏற்பட்டால், இப்ப கையை கட்டி இருக்க, ரெண்டு கையும் கட்டி இருக்கிறான், எந்த கையை எடுக்கிறது? எந்த கையை எடுத்தால் குறைவான அசைதல் ஏற்படுமோ அந்த கையை எடுக்கணும். இப்ப இந்த ரெண்டு கையில எந்த கையை எடுத்தா குறைவான அசைதல் ஏற்படும் அப்படின்னு சொன்னா அந்த வலக்கையை எடுத்தா, ஏன் வலது கை மேல இருக்கு, அசைவுகள் குறைவான செயல்கள் ஏற்படும். கையை எடுத்தா அப்படி லேசா ஒரு சொரிஞ்சிட்டு வச்சுக்க வேண்டியது, அவ்வளவுதான். சரி, ரெண்டாவது தடவை எடுத்தா சொரிஞ்சா வச்சாச்சு. இப்ப ரெண்டு தடவை எடுத்தாலும் மக்ரூஹ், ஒரு தடவை எடுத்தாலும் மக்ரூஹ் தான், ரெண்டு தடவை எடுத்தாலும் மக்ரூஹ் தான். மூணாவது தடவை எடுத்து சொரிஞ்சாரு, தொழுகை பாத்திலா போயிடும், தொழுகை முறிஞ்சு போயிடும். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த இல்மு? அதனால இல்மு முதல்ல தெரியணும். அதனால முதல்ல அதை சொல்றாங்க, இல்மு என்பதுல முதல்ல பர்ல் எது சுன்னத் எது என்று தெரியணும். இரண்டாவது ஒலுவிலே உள்ள பரல்கள், தொழுகையிலே உள்ள பரல்களை எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். எதன் மூலமாக தொழுகை முறியும், எதன் மூலமாக முறியாது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த மூன்று அம்சங்களும் இல்மை சேர்ந்தது. 12ல முதலாவது இல்ம், அதுல 3 வகை. இரண்டாவது ஒலு செய்தல். அந்த ஒலு செய்வதிலே முதலாவதாக உடல் சுத்தம், அதாவது பரிபூர்ண இஸ்பாகுல் உலு அப்படின்னு சொன்ன பாருங்க. அந்த முறைப்படிக்கு ஒலுவிலே உள்ள பரல்கள், சுன்னத்துகள், முஸ்தஹபுகள் ஆகியவற்றை எல்லாம் பேணி செய்தல். இரண்டாவது ஒலு செய்வதன் மூலமாக நம்முடைய உறுப்புகளிலே உள்ள பாவங்கள் போக்கப்படுகின்றன என்ற நிலையை நம்புதல். அது ஒலு செய்யும் போது பாவங்கள் போக்கப்படுகின்றன அப்படிங்கிற எண்ணம் வர வேண்டும். அந்த எண்ணம் வந்தா தான் பரிபூர்ணமாக ஒலு செய்யக்கூடிய நிலை ஏற்படும். ஒலு செய்யும் போது சில பேர் பார்க்கிறோம், அது என்ன பேசிக்கிட்டே ஒலு செய்வாங்க. அடுத்தவர் இடத்துல ஹவுஸ்ல ஒலு செய்யும் போதோ பைப்ல ஒலு செய்யும் போது பக்கத்துல உள்ளவங்க பேசிக்கிட்டே ஒலு செஞ்சு முடிச்சிருவார். இப்ப இவருடைய எண்ணத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒலு செய்து விட்டார். அது பழக்கத்தின் காரணமாக, பழக்க தோஷத்தின் காரணமாக முதல்ல கையை கழுவினாரு, வாயை கழிச்சாரு, முகத்தை கழுவினாரு, எல்லாம் முடிச்சிட்டு வந்தாரு, சரியா போச்சு, அவ்வளவுதான். இவருக்கு நாம் கைகளால், கண்களால், முகத்தால், மற்ற உறுப்புகளால் செய்த பாவங்கள் அனைத்தும் நாம் செய்யக்கூடிய ஒலுவின் மூலமாக போக்கப்படுகின்றன அப்படிங்கிற நியத்து வருமா அந்த இடத்துல? வராது. இப்ப ஒலு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த நியத்து வரணும். கண்டிப்பா அந்த நியத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும். ஒவ்வொரு நாளைக்கும் 5 தடவை ஒலு செய்யணும். இன்னும் கூடுதலாக நஃபிலான தொழுகைகளை தொழும் பொழுது அதிகமாக ஒலு செய்கிறார்கள் சில பேர். அப்படி ஒலு செய்யக்கூடிய நேரத்தில் இந்த நியத்து வந்துட்டா நம்ம உறுப்புல பாவம் இருக்குமா? பாவங்களே இருக்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆற்றை உதாரணமாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய தொழிற்சாலையிலிருந்து வீட்டுக்கு செல்லுகின்றான். இடையிலே ஒரு ஆறு ஓடுகின்றது. அந்த ஆற்றிலே குளித்து விட்டுத்தான் ஆற்றை கடந்துதான் அந்த மனிதன் தன்னுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். அப்படி கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நேரமும் 5 நேரமும் போறான். 5 நேரமும் அந்த ஆற்றிலே குளித்து விட்டு செல்லுகின்றான். அவனுடைய உடலிலே அழுக்கு இருக்குமா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இருக்காது அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. அதான் தொழுகைக்கு உதாரணம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நிறைய கேட்டிருப்பீங்க, பல தடவை சொல்லப்பட்டிருங்க. இப்ப அப்படி குளிக்கிறது என்பது தொழுகைக்கு உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதுல ஒலுவும் சேர்ந்தது. இப்ப பாவங்கள் எல்லாம் போக்கப்படுகின்றன என்று சொன்னால் அது எவ்வளவு கவனத்தோடு செய்ய வேண்டும், அந்த நியத்து இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அதாவது ஒலுவில 3 அம்சங்கள். ஒன்று இஸ்பாகுல், ஒலுவை பரிபூர்ணமாக செய்தல், பர்லு சுன்னத்து முஸ்தஹப் பேணி செய்தல். இரண்டாவது பாவங்கள், உடலுடைய உறுப்புகளை விட்டு பாவங்கள் போகின்றன என்ற எண்ணத்தோடு ஒலு செய்தல், நியத்தோடு. மூன்றாவதாக எப்படி, அதாவது ஒலு செய்யும் பொழுது, கைகளை கழுவும் பொழுது என்னுடைய கைகளுடைய அழுக்குகளை, பாவங்களை எப்படி என்னுடைய உடலை விட்டு நான் போக்கிக் கொள்ளுகின்றேனோ, என்னுடைய வாயினால் ஏற்படக்கூடிய பாவங்கள் ஆகியவற்றை போக்கிக் கொள்ளுகின்றேனோ, அதே போன்று இனிமேல் நான் பாவங்கள் செய்யாமல் என்னுடைய இந்த உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்வேன் என்ற எண்ணமும் இருக்க வேண்டும். இருக்கக்கூடிய பாவங்களை போக்குவது, இனிமேல் நான் பாவங்கள் செய்யாமல் இருப்பேன் என்று நம்புவது, எண்ணம் கொள்ளுவது. இந்த 3 அம்சங்களும் சேர்ந்தால் அந்த ஒலுவாகிறது மிக சிறந்த ஒலுவாக இமாம் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவது போன்று இது தரீகாவுடைய ஒலு என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஒரு மனிதன் வெளித்தோற்றத்திலே உறுப்புகளை அழுக்கை விட்டு நீக்குவதற்காக வேண்டி ஒலு செய்கின்றேன் என்ற நியத்தோடு செய்தால் அது ஷரியத்தினுடைய ஒலு. ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களை போக்குவதற்காக வேண்டி என்ற எண்ணத்திலே ஒலு செய்தால் அது தரீகத்தினுடைய ஒலு என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஒவ்வொரு உறுப்பையும் கழுவும் பொழுது இந்த எண்ணம் வந்துவிட்டால் அது தரீகத்தினுடைய ஒலுவாக, அதன் மூலமாக மஅரிஃபத்தும் ஹகீகத்தும் அந்த மனிதனுக்கு கிடைத்து விடுகின்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். கால்களை கழுவும் பொழுது நான் என்னுடைய கால்களால் இனிமேல் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தை விட்டும் நான் நீங்கி விட்டேன், செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் நான் கழுவி விட்டேன் என்று நியத்து செய்து இனிமேல் என்னுடைய கால்களால் பாவங்களுக்கு நடந்து செல்ல மாட்டேன் என்ற நியத்தும் வந்துவிட்டால் அந்த மனிதன் தரீகத்துடைய ஒலு உடையவனாக ஆகிவிட்டான். பிறகு அந்த மனிதனுக்கு மாரிஃபா என்ற ஞானமும் கிடைத்துவிடும்.
ஹகீகத் என்று சொல்லப்படக்கூடிய உண்மையான அந்தரங்க நிலைகளும் அந்த மனிதனுக்கு ஏற்பட்டுவிடும் என்பதாக குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் ஒழுவிலே இருக்க வேண்டும். ஒன்று பெரிய காரியம் அல்ல. ஒலு செய்யற அதே நேரத்தில் தான் இதெல்லாம் வந்துடும். இதுக்குன்னு தனியா ஒரு நேரம் வேணுமா? ஒலு செய்யறதுக்கு 2 நிமிஷங்க. அது 2 நிமிஷத்துல இது எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு தனி நேரமோ அல்லது தனி முயற்சியோ தேவை கிடையாது. இதுக்கு வேற ஏதாவது ஒரு பொருள் தேவையா இந்த மாதிரி செய்யறதுக்கு? ஷரியத்துடைய ஒலுவுடன் தரீகத்துடைய ஒலுவையும் நிறைவேற்றுவதற்கு காலம் அதிகமாக தேவையும் கிடையாது, அல்லது வேறு பொருள்களும் இதற்கு தேவை கிடையாது. ஸ்பெஷலா போடுறது உலகத்தினுடைய பொருள்கள்ல ஒரு சாதாரணமான நிலையில் இருந்து உயர்ந்த நிலைக்கு ஒரு பொருளை தயார் செய்வது என்று சொன்னால் அதற்கு உபரியான அதிகபட்சமான நேரம் தேவை, அதிகபட்சமான பொருள்களும் தேவை. சாதாரணமான சோறாக்குறதுக்கு குறைந்த காலம் போதும். பிரியாணி ஆக்குறதா இருந்தா கொஞ்சம் பொருள்களும் அதிகமா தேவை, காலமும் அதிகமா தேவை. ஒலு செய்யறதுல அப்படி எல்லாம் கிடையாது. ஷரியத்துடைய ஒலுவுக்கு எவ்வளவு நேரமோ அதே நேரம் தான் தரீகத்துடைய ஒலுவுக்கும். நிய்யத்து தான் இங்க பிரதானம். எண்ணம் சரியாக இருந்தால் அந்த ஒலுவின் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் கிடைத்துவிடும் என்று குறிப்பிடப்படுகின்றது. மூன்றாவது லிபாஸ், உடை அணிதல். முதலாவது இல்மு, இரண்டாவது ஒலு, மூன்றாவது லிபாஸ், உடை அணிதல். இந்த உடை அணிதல் என்பதும் எல்லா நேரங்களிலும் கட்டாயம்தான். ஆனால் தொழுகையிலே அது பரிபூர்ணமாக பேணப்பட வேண்டும். அதிலே 3 அம்சங்கள். உடை அணிவதிலே 3 அம்சங்கள். உடுத்தி இருக்கக்கூடிய உடை வெளிப்படையான நஜீசுகளை விட்டும் அசுத்தங்களை விட்டும் சுத்தமாக இருக்க வேண்டும். நஜீஸ்ல 2 வகை இருக்குது. நஜீஸ் ஹஃபீஃபா, நஜீஸ் கலீலா என்பதாக மார்க்கத்தில் சொல்லப்படும். லேசான நஜீஸ், கடுமையான நஜீஸ் என்பதாக. இந்த எல்லா வகையான நஜீசுகளை விட்டும் நீக்கப்பட்டு இருக்க வேண்டும், இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த ஆடையில. மனிதனுடைய சிறுநீர், மலம் ஆகியவை எல்லாம் கடுமையான நஜீசுகள். அதே போன்று மனிதன் சாப்பிடக்கூடிய பிராணிகள் இருக்கின்றன, ஆடு, கோழி, இந்த மாதிரி உள்ள பிராணிகள். இந்த பிராணிகளுடைய நஜீசுகள் லேசான நஜீஸ் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. மனிதனுடைய ரத்தம் அதுவும் கடுமையான நஜீஸ். மது, கள் இருக்கின்றது, அது கடுமையான நஜீஸ். இந்த மாதிரி லேசான நஜீஸ், கடுமையான நஜீஸ் நிறைய இருக்கின்றன. அதையெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் நீங்க அந்த நேரத்தில் விஷயங்களை சொல்லிட்டா மனதில் ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வின் காரணமாக எது கடுமையான நஜீஸ், எது லேசான நஜீஸ் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் நமக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்படுகின்றது. சரி, அப்படி லேசான கடுமையான எல்லா நஜீசுகளை விட்டும் துணி சுத்தமாக இருப்பது, உடுத்திருக்கக்கூடிய அணிந்திருக்கக்கூடிய துணிகள் சுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, சுன்னத்தான முறைப்படிக்கு அமைந்திருக்க வேண்டும். சுன்னத்தான முறைப்படிக்கு உடுத்தி இருக்கக்கூடிய உடை இருக்க வேண்டும். சுன்னத்தான அமைப்பு என்று சொன்னால் கீழே உடுத்தி இருக்கக்கூடிய அந்த இசார், வேஷ்டி இருக்கின்றதே, அது கரண்டை மொழிக்கு மேலாக இருக்க வேண்டும். கரண்டை மொழிக்கு கீழாக உடுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஆடை அது ஹராமாகும். ஒரு மனிதன் அதே நிலையில் தொழுதால் அந்த மனிதனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஒரு சஹாபி கரண்டை மொழிக்கு கீழாக துணியை எடுத்து உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வந்து தொழுதார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் தொழுது முடித்தவுடனே அவரை கூப்பிட்டு, நீ ஒலு செய்து விட்டு திரும்பி தொழு என்பதாக சொன்னார்கள். திரும்பவும் அந்த தொழுகையை நீ நிறைவேற்ற அப்படின்னு சொன்னாங்க. அவர் அதே மாதிரி செஞ்சார்னு வச்சுங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் உயர்ந்த மனிதர்களாக இருந்த காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேரடி பார்வையிலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுஹபத்திலே, சகவாசத்தில் அவர்கள் இருந்த காரணத்தால் தங்களுடைய சஹாபாக்கள் எந்த விதமான தப்பும் தவறும் உடையவர்களாக ஆகிவிடக் கூடாது, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாக ஆகிவிடக் கூடாது என்ற காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை புனிதப்படுத்துவதற்காக வேண்டி இந்த 2 விஷயங்களையும் அங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். கையிலே கீழே எடுத்து உடுத்தி தொழுகிறார். அவரு கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, நீ ஒலு செய்து விட்டு திரும்பி தொழு என்று சொன்னார்கள். அப்படின்னு சொன்னா நீ தொழுத அந்த தொழுகையும் செல்லாது, நீ செய்திருந்த ஒலுவும் செல்லாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நமக்கு அப்படியே சட்டம், நமக்கு ஒலுவும் கூடி போயிடும், தொழுகையும் கூடி போயிடும். ஆனா என்ன நிலை ஏற்படும், மக்ரூஹ் ஏற்படும். துணியை அப்படி கீழே இழுத்து உடுத்தி கொண்டதின் காரணமாக மக்ரூஹ் என்பதாக சொல்லப்படும். மக்ரூஹ் என்று சொன்னா என்ன கருத்து? மக்ரூஹ் சொன்னா சில பேர் ரொம்ப லேசா நினைச்சுக்கிறாங்க, மக்ரூஹ் தானே அப்படின்ட்டு. மக்ரூஹ் அப்படின்னு சொன்னா வெறுக்கப்பட்டது அப்படிங்கிற அர்த்தம். சரி, வெறுக்கப்பட்ட அந்த செயல் வெறுக்கப்பட்டது. வெறுக்கிறவன் யாரு? மக்ரூஹ் என்று அந்த செயலுக்கு சொன்னால் காரி, வெறுக்கக்கூடியவன் யார் என்று சொன்னா அல்லாஹ். அதை வெறுப்பவன் யார்? அல்லாஹ் வெறுக்கிறார். செயல் வெறுக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய நிலையிலே ஒரு மனிதன் ஒரு செயலை செய்தால் அது எப்படிப்பட்டதா இருக்கும்? மக்ரூஹ்ங்கிறது கூட சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ் என் மீது வெறுப்புடையவனாக இருக்கின்றான் அப்படின்னு ஒரு நிலையில் நமக்கு நான் நினைக்கிறேன்னு வச்சுங்க, அப்ப எப்படி இருக்கும் நமக்கு? அல்லாஹ் என்ன வெறுக்கிறான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் என்ன வெறுக்கிறான் அப்படிங்கிற நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்கும், ஒவ்வொரு முஸ்லிமான மனிதருக்கும் பயமா இருக்கு. அப்ப மக்ரூஹான செயலை செய்யக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் அல்லாஹ் வெறுக்கிறான்.
என்று பொருளாகும். அதனால அந்த அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரிய அந்த செயலை செய்யக்கூடாது. சரி, இங்கே அந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ ஒலுவையும் கூட திருப்பி செய் என்று சொல்லி பாடம் புகட்டுகின்றார்கள். மற்ற உம்மத்தினருக்கும் அதை சட்டமாக சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி தன்னுடைய துணியை கீழே இழுத்து கொண்டு தொழும் பொழுது அந்த தொழுகையாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் வெறுப்பிற்குரியதாக இருக்கின்றது என்பதை சுட்டி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு சஹாபிக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி ஒலு செய்யும்படியாக தொழும்படியாக சொன்னார்கள். இது ரெண்டு நிலை. அதாவது அந்த துணி நஜீஸை விட்டு சுத்தமாக இருக்க வேண்டும், சுன்னத்தான அமைப்பில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக உடுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த துணியாகிறது ஹலாலான துணியாக இருக்க வேண்டும், ஹலாலான பொருளின் மூலமாக வாங்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஹராமான பொருளின் மூலமாக வாங்கி அந்த துணியை அணிந்து கொண்டு தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இப்ப இகாமுஸ் ஸலா என்பதிலே இந்த துணிகள் இப்படி இருப்பதும் இகாமுஸ் ஸலா என்பதிலே சேர்ந்தது. யுகீமூன ஸலா என்பதற்குள்ளே இகாமுஸ் ஸலா என்பது இருக்கின்றது. அதாவது தொழுகையை நிலைநிறுத்துதல் என்பது அதிலே இதுவெல்லாம் சேர்ந்தது. ஒரு தொழுகையாளி அணிந்து கொண்டு தொழக்கூடிய அந்த துணிகள் இருக்கின்றனவே அதுவும் இப்படி இந்த மூன்று அம்சங்கள் உடையதாகவும் இருக்க வேண்டும். ஹராமான பொருள் இருந்தால் முன்னாலும் சொல்லி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் 10 திர்ஹங்கள் பெருமான ஒரு துணியை உடுத்தி கொண்டு தொழுகின்றார், அதிலே ஒரே ஒரு திர்ஹத்தினுடைய அளவு ஹராம் கலந்திருந்தால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக குறிப்பிடுகின்றார். 10ல 1 ஹராம், மீதி எல்லாம் 9 ஹலால் தான் என்று இருந்தாலும் கூட அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று இருந்தால் முழுசாவே வட்டி கடை வச்சிருக்கிறாரு, லாட்டரி சீட்டு கடை வச்சிருக்கிறாரு, முழுசாவே கலப்படம் செய்யறாரு, அதுல இருந்து சம்பாதிக்கிறாரு, வாங்கி எல்லாம் உடுத்தி உயர்தரமான துணிகளை உடுத்தி கொண்டு வந்து தொழுகிறாரு. இப்ப அவருடைய தொழுகை என்ன ஆகும்? ஆகவே தொழும் பொழுது உடுத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த துணி ஹலாலான பொருளின் மூலமாக வாங்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இது மூன்றாவது. இந்த மூன்று நிலைகளும் வந்துவிட்டால் அந்த தொழுகையில அந்த துணி அணிந்திருப்பதிலே ஷரியத்தினுடைய அணிதலும் வந்துவிடும், தரீகத்தினுடைய அணிதலும் வந்துவிடும் என்று முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி क़த்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ் அவங்க சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக தொழுகையை நிலை நிறுத்துதல் என்பதிலே துணி அணிதலும் இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும். நான்காவதாக நேரம் அறிதல் என்பதால் ஒவ்வொரு முஸ்லிமான மனிதரும் தொழுகை கடமை என்று சொல்லும் பொழுது நேரங்களை கண்காணிப்பதும் கடமை. அவருக்கு நேரங்களை கண்காணிப்பதும் கடமை. இப்ப எல்லாம் கடியாரம் வந்துருச்சு, நமக்கு வாட்சி இருக்கிறதுனால ஒன்னும் பிரச்சனையே இல்லை. எந்த நேரத்தில் ஒவ்வொருடைய நேரம், எது அசுருடைய நேரம், எது மக்ரிப் இஷாவுடைய நேரம் அப்படின்னா கணக்கு போட்டு நம்ம சொல்லிடுறோம், கரெக்டா தெரிஞ்சு போயிடும். மணி எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலத்துல சூரியனை கணக்கு வைத்து நேரங்களை கணிக்க வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல சூரியனை வைத்துத்தான் நேரங்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றன. அந்த காலத்துல கடிகாரம் கிடையாது, சூரியனுடைய அமைப்பை வைத்துத்தான் நேரங்கள் கணிக்கப்பட்டு இருக்கின்ற தொழுகையுடைய நேரங்கள். இப்ப கிழக்கு வெளுத்ததிலிருந்து சூரியன் உதயமாக கூடிய நேரம் வரைக்கும் ஃபஜ்ருடைய நேரம் என்று சொன்னால் கிழக்கு வெளுப்பது என்று சூரியனை வைத்துத்தான். சூரியன் கிழக்கு பக்கத்திலே தோன்றுவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்திற்கு முன்னதாக கிழக்கு வெளுக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அந்த நேரத்தை வைத்து தொழுகையுடைய நேரம் ஆரம்பம் என்பதாக கணிக்கின்றோம். இதை மனிதன் கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். சூரியனானது உச்சியை விட்டு சாய்ந்து விட்டது என்று இருந்தால் லுஹருடைய நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அதிலிருந்து ஒரு பொருளுடைய 2 அளவு நிழல் அல்லது 1 அளவு நிழல் சாய்மானம் ஏற்படுகின்ற வரைக்கும், மேற்கு சூரியன் சாய்கின்ற வரைக்கும் லுஹருடைய நேரம் இருக்கின்றது. பிறகு அதிலிருந்து சூரியன் மறையக்கூடிய நேரம் வரைக்கும் மக்ரிபுடைய நேரம் இருக்கின்றது. பிறகு அந்த நேரத்தில் சூரியன் மறைந்த பின்னால் செம்மேகம் அல்லது வெண்மேகம் மறைந்த நேரத்தில் இருந்து இஷாவுடைய நேரம் பிந்திய இரவு வரைக்கும் இருக்கின்றது என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதெல்லாம் சூரியனை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும், நேரங்களை கவனிப்பதற்காக வேண்டி, தொழுகையுடைய நேரங்களை கவனிப்பதற்காக வேண்டி. ஆனா நாம இப்ப நமக்கு கடிகாரங்கள் இருப்பதன் காரணமாக இந்த பிரச்சனை இல்லை. ஆனா கடிகாரமும் சில நேரங்கள் கெட்டுவிடலாம். அல்லாஹ் தஆலாவுடைய அமைப்பு இருக்கின்ற நேரத்தை காட்டக்கூடிய அந்த அமைப்பு அது உண்மையிலேயே கெட்டுவிடாது. அதை கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக நேரங்களை கவனிப்பது என்பதிலே பாங்கு சொல்லக்கூடிய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது எப்பொழுது பாங்கு சொல்லப்படும் என்று தன்னுடைய காதுகளை கூர்மையாக்கி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுவும் நேரத்தை கவனிப்பதிலே உண்டு. மூன்றாவது, எப்பொழுது பாங்கு சொல்லப்படும், எப்பொழுது நேரம் வரும் என்ற சிந்தனை கல்விலே இருக்க வேண்டும். இதுல 3 விதமான நிலைகள். தன்னுடைய கண்களை சூரியனை நோக்கி வைத்திருக்க வேண்டும்.
தன்னுடைய காதுகளை பாங்கை நோக்கி வைத்திருக்க வேண்டும், தன்னுடைய இதயத்தை சிந்தனையை நோக்கி வைத்திருக்க வேண்டும். இந்த மூன்று அம்சங்களும் வக்தை, நேரத்தை கடைபிடிப்பது, நேரத்தை கவனிப்பது என்பதிலே உள்ளதாகும். இதுவும் இகாமுஸ் ஸலா. ஏனென்றால் இது இல்லாம தொழுகையே கூடாது. நேரம் தவறி தொழுதார்னு வச்சுங்க, இப்ப போய் அசருடைய தொழுகை தொழுகலாமா, ஃபஜ்ருடைய தொழுகை தொழுகலாமா? இப்ப எந்த தொழுகையை தொழுகிறோமோ அந்த தொழுகை தான். இப்ப நேரம் என்பது கட்டாயமா? நேரம் என்பதும் இகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலை நிறுத்துதல் என்பதிலே சேர்ந்ததாகும். ஐந்தாவதாக கிபிலாவை முன்னோக்குதல் அப்படிங்கிறது. இப்ப கிபிலாவை முன்னோக்குதலும் அப்படித்தான். நம்முடைய முகத்தை கொண்டு கிபிலாவை முன்னோக்குதல் அப்படின்னு நம்ம விளங்கிறோம். என்னுடைய முகத்தை கொண்டு கிபிலாவை முன்னோக்கி நாம் இந்த பக்கம் நிக்கிறோம். காபா பைத்துல்லா எந்த திசையில் இருக்கின்றது அந்த திசையை நோக்கி நிற்கிறது. அது நம்ம நாட்டுக்கு மேற்கே இருக்குது. அடுத்த நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கிருந்து கிழக்கே இருக்கும். மதீனாவில இருந்து பார்த்தா தெற்கே இருக்குது. மக்காவுக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஊரில் இருந்து வடக்கு நோக்கி நிற்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆக உலகத்தில் உள்ள எல்லா நகரங்களுக்கும் நடு மையமாக அல்லாஹ் தஆலா மக்கா நகரத்தை அமைத்து வைத்திருக்கின்றான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் வட்டமாக நின்று அதனை நோக்கி தொழ வேண்டும் என்ற நீரை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றனர். இப்பொழுது நம்முடைய முகத்தை கிபிலாவை நோக்கி வைக்க வேண்டும். அந்த கிபிலாவை முன்னோக்குதல் என்பதிலே மூன்று அம்சங்கள். ஒன்று, முகத்தை கிபிலாவை நோக்கி வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய முகம் கிபிலாவை நோக்கி இருக்க வேண்டும். கல்பு அல்லாஹ்வை நோக்கி இருக்க வேண்டும். கல்பு அல்லாஹ்வை நோக்கி இருக்க வேண்டும். அந்த கல்விலே அல்லாஹ் தஆலாவுடைய பயம் குடிகொண்டிருக்க வேண்டும். இந்த மூன்று அம்சங்களும் கிபிலாவை முன்னோக்குதல் என்பதிலே சேர்ந்தது. ஒரு மனிதர் இப்படி செய்கிறார், கிபிலாவை முன்னோக்கி நின்று தொழுகிறார். கிபிலாவை முன்னோக்கி நின்று தொழுகிறார். கல்பு அல்லாஹ்விடத்தில் இல்லை, அச்சம் நிறைந்தவராக, பயம் நிறைந்தவராக இல்லை என்று சொன்னால் இவருடைய தொழுகை கூடிவிடும் என்று சொல்லலாமே தவிர, தொழுகைக்கு என்ன அம்சங்கள் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும், பலன்கள் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்களோ அந்த பலன்கள் கிடைப்பது சிரமமாகிவிடும். ஒரு சமயம் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அல்லாஹ் தஆலா கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காவிட்டாலும் இல்லை. கண்டிப்பாக கொடுப்பான் என்ற நிலை எப்பொழுது ஏற்படும்? கிபிலாவை முன்னோக்குவதில் இந்த மூன்று அம்சங்களும் இருக்க வேண்டும். அப்போதான் முகம் கிபிலாவை நோக்கி, திசையை நோக்கி இருக்க வேண்டும். கல்பு அல்லாஹ்வை நோக்கி இருக்க வேண்டும். அதே கல்பாகிறது பயம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆறாவதாக நியத்து, எண்ணத்தை சரியாக்கி கொள்ள வேண்டும். அதிலும் மூன்று நிலைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த தொழுகையை தொழுகின்றோமோ அந்த தொழுகையுடைய எண்ணம் மனதிலே வர வேண்டும். எந்த தொழுகையை தொழுகிறோம் அப்படிங்கிறது. இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் நிற்கின்றேன் என்ற எண்ணம் வர வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா என்னுடைய கல்விலே உள்ளதை நன்றாக அறிந்து கொண்டிருக்கின்றான், தெரிந்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் வர வேண்டும். நம்ம நியத்து செய்யறதை அல்லாஹ் தஆலா நன்றாக தெரிந்திருக்கின்றான் என்ற எண்ணம் வர வேண்டும். இந்த மூன்று அம்சங்களும் நியத்தை சேர்ந்தது. ஏழாவதாக தக்பீர் கட்டுதல், தக்பீர் தஹரீமா கட்டுதல். அப்படி தக்பீர் தஹரீமா கட்டுதல்ல மிக சரியாக தக்பீரை கட்ட வேண்டும். இப்ப தக்பீரை கட்டுதல் அப்படின்னு காது வரைக்கும் உயர்த்துதல். இரண்டாவது தக்பீர் தஹரீமா கட்டுதல் என்பது ஒன்று. இரண்டாவது காது வரைக்கும் இரண்டு கைகளையும் உயர்த்தி கட்டுதல் என்பது இரண்டாவது. எப்படி நாம் கைகளை உயர்த்தி காதுகள் வரைக்கும் உயர்த்தி தக்பீரை கட்டுவதற்காக முனைகின்றோமோ அதே நேரத்தில் நம்முடைய கல்வை ஒருமைப்படுத்தி இந்த தொழுகையை தொழுவதற்கு, எந்த தொழுகையை தொழ போகின்றோமோ அந்த தொழுகையிலே இன்ன தொழுகையை நான் தொழுகின்றேன் என்று கல்வை லயிக்க செய்வது, இதயத்தை அதிலே ஊடுருவ செய்வது. இந்த மூன்று அம்சங்களும் தக்பீர் தஹரீமாவை சார்ந்ததாகும் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். இந்த நிலை வந்து விட்டால் தான் இகாமுஸ் ஸலா என்பது ஏற்படும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ப தக்பீர் தஹரீமா கட்டுவதிலே, கையை தூக்குவதிலே, எப்படி கையை தூக்குவது என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஏன்னா ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸ்ல புஜத்திற்கு நேராக என்பதாகவும் சில ஹதீஸ்கள் இருக்கின்றது, காதுகளுக்கு நேராக என்பதாகவும் சில ஹதீஸ்கள் இருக்கின்றது. இப்ப சில உலமாக்கள் அது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறாங்க. காதுகளுக்கு நேராக என்ற ஹதீஸை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்துக்கொண்டு காதுகளுக்கு நேராக கை விரல்கள் இருக்கக்கூடிய அளவில், அமைப்பில் என்பதான் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்கும் பொழுது ஹனபி மதுஹபுடைய முறைப்படிக்கு இந்த கைகளை காது வரைக்கும் உயர்த்த வேண்டும். உயர்த்தும் பொழுது இந்த கைகளுடைய பெரு விரல் இருக்கின்றதே, பெருவிரலுடைய நுனி காதினுடைய இந்த ஓரம் சோனை இருக்கின்றதே, இதுக்கு நேராக வரக்கூடிய அளவுக்கு, அந்த நேராக வருவது என்பது உறுதிப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த காது சோனையை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். உறுதிப்படுத்துவதற்காக வேண்டித்தான், உறுதிப்படுவதற்காக தொடுதல் காதை பிடிக்கிறதுங்கிற அர்த்தம் அல்ல. சில பேர் காதை இப்படி பிடிச்சிட்டு தக்பீர் கட்டுவாங்க.
அது சில பேர் காதில் இப்படி கொண்டு போய் வச்சுக்கிட்டு தக்பீர் கட்டுவாங்க. அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. காதுக்கு நேராக இருக்க வேண்டும். ஹிதாஅல் உதுனைன், இரண்டு காதுகளுக்கு நேராக கைகளை வைத்திருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. காதுகளுக்கு நேராக அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு பல விளக்கங்கள். ஒன்று, அதாவது இந்த இரண்டு பெரு விரல்களும், கையினுடைய இரண்டு பெரு விரல்களும் காதினுடைய இந்த சோனைக்கு நேராக இப்படி இருந்தா போதுமானது. சரி, இப்படி இருக்கும் பொழுது, இந்த மாதிரி இருக்கும் பொழுது தோளுக்கு புஜத்திற்கு நேராக என்ற நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது. இன்னொரு ஹதீஸ்ல புஜங்களுக்கு நேராக வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப பாருங்க, இப்படி தூக்கும் பொழுது இது சில ஒருத்தருக்கு வந்து காதுக்கு நேரா தூக்குன மாதிரி தெரியும், இன்னொருத்தர் பார்க்கும் பொழுது புஜத்துக்கு நேரா தூக்குன மாதிரி இருக்கும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யும் பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதுக்கு நேராக கையை உயர்த்தினார்கள் அப்படின்னு அறிவிக்கிறார், இன்னொருத்தர் புஜத்திற்கு நேராக கையை உயர்த்தினார்கள் அப்படின்னு அறிவிக்கிறார். ஒரு ஹதீஸை, ஒரு அறிவிப்பை ஒரு இமாம் எடுத்துக்கொண்டார், இன்னொரு அறிவிப்பை இன்னொரு இமாம் எடுத்துக்கொண்டார். அவ்வளவு. சில பேர் சொல்றாங்க நெஞ்சுக்கு, இதே நிலையை சில பேர் அறிவிக்கும் பொழுது நெஞ்சுக்கு நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை உயர்த்தினார்கள் அப்படிங்கிறாங்க. பெருவிரலுடைய நுனி காதினுடைய இந்த ஓரம் சோனை இருக்கின்றதே இதுக்கு நேராக வரக்கூடிய அளவுக்கு, அந்த நேராக வருவது என்பது உறுதிப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த காது சோனையை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். உறுதிப்படுத்துவதற்காக வேண்டித்தான், உறுதிப்படுவதற்காக தொடுதல் காதை பிடிக்கிறதுங்கிற அர்த்தம் அல்ல. சில பேர் காதை இப்படி பிடிச்சிக்கிட்டு தக்பீர் கட்டுவாங்க, அல்லது சில பேர் காதை இப்படி கொண்டு போய் வச்சுக்கிட்டு தக்பீர் கட்டுவாங்க. அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. காதுக்கு நேராக இருக்க வேண்டும். ஹிதாஅல் உதுனைன், இரண்டு காதுகளுக்கு நேராக கைகளை வைத்திருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. காதுகளுக்கு நேராக அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு பல விளக்கங்கள். ஒன்று, அதாவது இந்த இரண்டு பெரு விரல்களும், கையினுடைய இரண்டு பெரு விரல்களும் காதினுடைய இந்த சோனைக்கு நேராக இப்படி இருந்தா போதுமானது. சரி, இப்படி இருக்கும் பொழுது, இந்த மாதிரி இருக்கும் பொழுது தோளுக்கு புஜத்திற்கு நேராக என்ற நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது. இன்னொரு ஹதீஸ்ல புஜங்களுக்கு நேராக வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப பாருங்க, இப்படி தூக்கும் பொழுது இது சில ஒருத்தருக்கு வந்து காதுக்கு நேரா தூக்குன மாதிரி தெரியும், இன்னொருத்தர் பார்க்கும் பொழுது புஜத்துக்கு நேரா தூக்குன மாதிரி இருக்கும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யும் பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதுக்கு நேராக கையை உயர்த்தினார்கள் அப்படின்னு அறிவிக்கிறார், இன்னொருத்தர் புஜத்திற்கு நேராக கையை உயர்த்தினார்கள் அப்படின்னு அறிவிக்கிறார். ஒரு ஹதீஸை, ஒரு அறிவிப்பை ஒரு இமாம் எடுத்துக்கொண்டார், இன்னொரு அறிவிப்பை இன்னொரு இமாம் எடுத்துக்கொண்டார். அவ்வளவு. சில பேர் சொல்றாங்க நெஞ்சுக்கு, இதே நிலையை சில பேர் அறிவிக்கும் பொழுது நெஞ்சுக்கு நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை உயர்த்தினார்கள் அப்படிங்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது ஒரே முறைதான், பார்க்கக்கூடியவர்களுக்கு இது 3-4 முறையாக தெரிகின்றது. இந்த 3-4 அமைப்புகளையும் பார்க்கக்கூடியவர்கள் அறிவித்து விட்டார்கள். அவருடைய முறைப்படிக்கு ஆய்வின்படி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அந்தந்த இமாம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதுஹபின்படிக்கு கைகளை காதுகள் வரைக்கும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது கைகளுடைய பெருவிரல்கள் இரண்டும் காதுடைய சோனை வரைக்கும் செல்ல வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதனால காதுடைய இந்த இரண்டு சோனைகளையும் தொட்டு கொண்டிருந்தால் தான் காதுகளுக்கு நேராக கைகள் உயர்த்தப்பட்டு இருக்கின்றன என்று உறுதிப்பட அங்கே விளங்க முடியும். அதனால காதுகளுடைய அளவு, காதை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஷாஃபி மதுஹபில தோல் புஜம் வரைக்கும் முடியும். சில பேர் என்ன பண்றாங்க, ஷாஃபி மதுஹபிலே சும்மா இப்படி கையை இப்படி தூக்குறாங்க, அப்படி கட்டிக்கிறாங்க. அதுவும் தக்பீர் சரியான தக்பீர் என்பதாக சொல்ல முடியாது. தொழுக கூடி போயிடும், இந்த தக்பீர் கட்டுதல் சரியான முறை என்பதாக சொல்ல முடியாது. தக்பீர் கட்டும் பொழுது ஷாஃபி மதுஹபினுடைய முறைப்படி எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களும் புஜம் வரைக்கும் தூக்க வேண்டும். கைகளை தூக்கும் பொழுது இப்படி புஜத்துக்கு நேராக வரணும், அல்லது காதுகளுக்கு நேராக இப்படி வரணும். எப்படி கொஞ்சம் மேல வரணும், புஜத்துக்கு நேராக அந்த கைகளுடைய அமைப்பு இருக்க வேண்டும். சரி, அப்படி கைகளை வைக்கும் பொழுதும் கூட விரல்களை நன்றாக விரித்து வைத்திருக்க வேண்டும். விரல்களை விரித்து வைத்திருக்க, விரலை மூடிக்கிட்டு இப்படி தக்பீர். சில பேர் இப்படி தக்பீர் கட்டும்போது இப்படி கட்டுறாங்க, இப்படி கட்டுறது, கைகளை பொத்தி கொண்டு மூடிக்கொண்டு காதுகளுக்கு கொண்டு போறது, அதுவும் சரியில்லை, அதுவும் சரியான தக்பீராக ஆகாது. கை விரல்களை விரித்து வைத்திருக்க வேண்டும். அந்த கை உள்ளங்கை இரண்டும் கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். எப்படி முகம் முன்னோக்கப்பட்டிருக்கின்றதோ அது போன்று உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். தக்பீர் கட்டும் பொழுது உள்ளங்கை கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். சில பேர் இப்படி கட்டுறாங்க, இப்ப உள்ளங்கை கிபிலாவை முன்னோக்கியதாக ஆகாது. உள்ளங்கை கிபிலாவை முன்னோக்கி கொண்டிருக்க வேண்டும், இப்படி தக்பீர் கட்ட வேண்டும். அதே போன்று கால்களை வைத்திருக்கக்கூடிய நிலையும் அப்படி இருக்க வேண்டும். கால்கள் இரண்டும், பாதங்கள் இரண்டும் கிபிலாவுக்கு நேராக அந்த விரல்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்க வேண்டும். சில பேர் பாத்தீங்கன்னா இப்படி வடக்கு தெற்கு வடக்காக கால அப்படியே விரித்து கொண்டு வைத்திருப்பார்கள். இப்ப கிபிலாவை முன்னோக்கியதாக அது ஆகாது. உடலுடைய எல்லா உறுப்புகளும் கிபிலாவை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும். இதெல்லாம் தக்பீர் கட்டுதலே சேர்ந்தது. அதே போன்று கைகளை உயர்த்தி கட்டுதல், பிறகு கல்பாகிறது அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டும். கைகள் தான் இப்படி உயர்ந்திருக்க வேண்டும். கல்பு எதை தொழுகின்றோமோ அந்த தொழுகையை பற்றி நினைவு கொண்டு தக்பீர் கட்டக்கூடிய அம்சம் இருக்க வேண்டும். அப்படி தக்பீர் கட்டிட்டார் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த தக்பீர் கட்டுதலிலே அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமாக செய்தார்கள் என்பதாக அறிவிப்பு சொல்லப்பட்டு இருக்கின்றது. இது பார்க்கக்கூடியவருடைய மனிதருடைய நிலைதான். அறிவிப்பாளர்கள் சஹாபாக்கள் பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கட்டினார்கள் என்று ஒருவர் அறிவிக்கின்றார், இன்னொருவர் இப்படி அறிவித்திருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே மாதிரியாக கட்டி இருக்கலாம், அல்லது சில சமயங்களில் வேறு வேறு விதமாகவும் கட்டி இருக்கலாம். அந்த முறைகளை எடுத்து ஆய்வு செய்து இமாம்கள் நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார். நாம் எந்த மதுஹபை பின்பற்றி இருக்கின்றோமோ அந்த மதுஹபு உடைய இமாம்கள் அவருடைய ஆய்வாளர்கள் எப்படி சொல்லுகின்றார்களோ அந்த முறைப்படி செய்துட்டு போயிடும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனபி மதுஹப் படிக்க சொல்லும் பொழுது கைகளை தக்பீர் கட்டும் பொழுது தக்பீர் கையை தூக்கியாச்சு, பிறகு கட்டும் பொழுது இப்படி கட்ட வேண்டும். அதாவது இந்த வலது கையினுடைய உள்ளங்கை இடது கையினுடைய இந்த முதுகின் மீது உள்ளங்கையினுடைய முதுகின் மீது வைக்கப்பட்டு 2 விரல்களும் மணிக்கட்டை சுற்றி பிடித்ததாக வளையமிட்டதாக இந்த 3 விரல்களையும் இப்படி மேலே வைத்து தொப்புளுக்கு சற்று கீழாக, தொப்புளுக்கு கீழே, தொப்புள் மேல தெரியக்கூடிய அளவுக்கு. சில பேர் என்ன பண்ணாங்க, தொப்புளுக்கு கீழேன்னு சொன்னவொன்னு ஒரேடியா கீழே கொண்டு போயிடுறாங்க. அவங்கள பார்த்தா சமயத்துல கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். கீழே போய் கட்டிட்டு தக்பீர் கட்டிட்டு இப்படி தொங்க விட்டுட்டு இருந்தா அவங்க தக்பீர் கட்டின மாதிரியே தெரியறது இல்லை. சில பேர் ரொம்ப பேர் அப்படி சொல்லுறாங்க. ஹனபி மதுஹப்ல தொப்புளுக்கு கீழே கட்டினா அவ்வளவுதான். ஷாஃபி மதுஹப்ல அதே மாதிரி தான், இப்படித்தான் கையை வைக்கணும். எப்படி கையை வைக்கிற சொன்னமோ அதே மாதிரி வச்சு தொப்புளுக்கு மேல கட்டணும். இந்த ரெண்டுக்கு எவ்வளவுங்க, 2 இன்ச்சு தான் வித்தியாசம். இவர் 2 இன்ச்சு மேல கட்டினா ஒரு 2 இன்ச்சு கீழே கட்டுவார், அவ்வளவுதான் வித்தியாசம். சில பேர் தக்பீர் கட்டுறது ஒரே. இப்போ ஒரு மதுஹப் ஒண்ணு வந்திருக்குது, எந்த மத எதுலையும் சேராத மதம், அவன் கழுத்துல கட்டிக்கிறான், இப்படி கட்டிக்கிறான் கழுத்துல. அது கையை இப்படி வைக்கிறதும் இல்லை, இப்படி வைக்கிறதும் இல்லை, இப்படி வச்சுக்கிறான், இப்படி வச்சு இப்படி கட்டிக்கிறான். அப்படி ஒரு மதுஹப். இப்போ அவன் சொல்றபடி பார்த்தா 4 மதுஹப் இல்ல 4000 மதுஹப் வேணும், அப்பதான் அவன் கொண்டு சரியா வரும். ஏன்னு கேட்டா குர்ஆனை பார்த்து ஹதீஸை பார்த்து எல்லாம் அமல் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இமாம்களை எல்லாம் பின்பற்ற வேண்டியதில்லை, ஃபிக்ஹுகளை எல்லாம் புகாக்கெல்லாம் தேவையில்லை அப்படிங்க. குர்ஆன் ஹதீஸை பார்த்து விளங்கி அவன் அமல் செய்யறதா இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதுஹப் தனித்தனியா வேணும். 4 மதுஹப் பத்தாது, 4000 பத்தாது, 4 லட்சம் பத்தாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதுஹப் வேணும். இல்லைன்னு சொன்னா, ஏன்னா நான் ஒரு மாதிரி விளங்குவேன், அவர் ஒரு மாதிரி விளங்குவாரு, அவர் ஒரு மாதிரி விளங்குவார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா குர்ஆன் ஹதீஸ்கள் அப்படித்தான் இருக்குது. புகாரிலேயே நிறைய ஹதீஸ்கள் அப்படி இருக்குது. ஒரு ஹதீஸ்ல புகாரில சொல்றாங்க, நாங்கள் 19 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பிரயாணம் போனோம், தொழுகையை கஸ்ர் செய்தோம். ஆகவே 19 நாள் நாங்கள் பயணம் செய்தால் நாங்கள் கஸ்ர் செய்வோம் என்பதாக 4 ரக்காத் 2 ரக்காத் சுருக்கி தொழுவோம். 19 நாள் எந்த மதம்ல இருக்குதுப்பா? அதுக்கு கீழே அதுக்கு அடுத்த ஹதீஸ்ல வருது, நாங்க 10 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பிரயாணம் செய்தோம், அந்த 10 நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்ர் செய்து தொழுதார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 19 எடுத்துக்க, முதல் ஹதீஸ் எடுத்துக்கிட்டா ரெண்டாவது, ரெண்டுமே புகாரில தான் இருக்குது, ஒரே இடத்துல இருக்குது, அடுத்தடுத்து இருக்குது. இது மாதிரி நிறைய ஏராளமான விளக்கங்கள் இருக்குன்னு. சரி, அதெல்லாம் நமக்கு புகாக்கள் இமாம்கள் நமக்கு என்ன சொல்லி காட்டுகின்றார்களோ அந்த முறைப்படி செய்யணும். சரி, ஷாஃபி ஹனபி நம்முடைய நாட்டில் உள்ள ஷாஃபி ஹனபி மதம். ஷாஃபிக்காரங்க கட்டும்போது கையை இப்படித்தான் வைக்கணும், தொப்புளுக்கு கொஞ்சம் மேல வச்சுக்கணும், தொப்புளுக்கு கீழே வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஒரு 2 இன்ச்சு தான் வித்தியாசம். அதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க தக்பீர் கட்டுதல் அப்படி இருக்க வேண்டும். ஏன்னா அப்படி இருந்தா தான், அதாவது இதுல எதுக்காக வேண்டிய இந்த செயல்கள் எல்லாம் சொல்லப்படுது கேட்டா, இந்த செயல்களிலே கவனம் இருக்கும்போது தொழுகையில நிக்கிறாருங்கிற கவனம் இருக்கு அவருக்கு. தொழுகையில நான் நிக்கிறேன் அப்படிங்கிற கவனம் இருக்கு. தொழுகையில நிக்கிறேன் கவனம் இருந்தா தான் நம்ம என்ன ஓதுறோம், எப்படி செய்யறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எதை ஓதிக்கொண்டு இருக்கின்றோம், என்னென்ன செயல்களை செய்கின்றோம் அப்படிங்கிற நினைவு எல்லாம் வரும். அதனால இந்த செயல்களை முதலாவதாக இந்த அமைப்புகளை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். தக்பீர் கட்டுறதுல இந்த 3 வகையான நிலைகள். 8வது 7 விஷயம் சொல்லியாச்சு. 8வது நிலை நிற்குதல். தொழுகையில நிலை நிற்குதல். அதான் நிலை நிற்கும் போது கால முதல்ல சொன்னபடி கிப்லாவை முன்னோக்கி அது பாதங்களுடைய விரல்களா இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். தொழுகையில விழித்துக் கொண்டுதான், அதாவது நிலையில விழித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். கண்ணை மூடிக்கிட்டு நிற்க கூடாது. கண்ணை மூடிக்கொண்டு தொழுகையில நிற்பது மக்ரூஹ். கண்ணை சில பேர் அந்த பயபக்தி ஏற்படுவதற்காக கண்ணை மூடிக்கிட்டு நிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏதாவது சில சந்தர்ப்பங்களில் அப்படி நிற்கலாமே தவிர எல்லா நேரங்களிலும் எல்லா தொழுகையிலும் கண்களை மூடிக்கொண்டு நிற்க கூடாது, மக்ரூஹ் இருக்கின்றது. அதனால கண்ணை திறந்துதான் நிக்கணும். ஏன்னா தொழுகையில நிற்கும் போது இதே மஸ்ஜித்ல தான் எல்லா நேரத்திலும் தொழுவோம்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் ட்ரெயின்ல தொழுவோம், வீட்டுல தொழுவோம், காட்டுல தொழுவோம், மேட்டுல தொழுவோம், எங்கேயாவது ஒரு இடத்துல தொழுவோம். கண்ணை மூடினா பாம்பு வரும், பள்ளி வரும், தேடு வரும், ஒன்றும் தெரியாது. கண்ணை மூடிட்டு ஒரு பக்தியா தொழுகும் போது அது வந்து கடிச்சிட்டு போயிரு, ஒரு பக்தியா தொழுகிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்காது. அதனால கண்ணை திறந்துதான் தொழுகணும், கண்ணை மூடிக்கொண்டு தொழக்கூடாது. ஒரு சம்பவம் கூட சொல்லப்பட்டு இருக்கின்றது. சமீபத்தில் தேவபந்து உலமாக்கள் சார்பாக சொல்ல அவங்க மூலமாக வந்த ஒரு சம்பவம். ஒரு பெரியார் கனவு கண்டார். அந்த கனவுல ஒரு அழகான உருவம் அந்த மனிதருக்கு, அவருக்கு, அந்த பெரியவருக்கு தோற்றம் அளிக்கின்றது. ரொம்ப அழகா இருக்கு, பார்க்கறது ரொம்ப அழகா. அவ்வளவு அழகான உருவம், பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளவு அழகான உருவம். ஆனா அந்த அழகான உருவத்துக்கு கண்கள் மட்டும் இல்லை, கண்ணு மட்டும் ஒரு விதமான, அதாவது கண் அவிந்த நிலையில இருக்கின்றது. கண் போய் பார்வை இல்லாது கண் அவிந்த நிலையில இருக்கின்றது.
திடீர்னு விழித்துக் கொள்ளுகின்றார். அதற்கு விளக்கம் கேட்ட பொழுது மற்றொரு பெரியார் ஒரு ஆலிம் அவர் விளக்கம் சொல்லும் பொழுது, அந்த அழகான உருவம் உங்களுடைய தொழுகை, அந்த தொழுகையிலே நீங்கள் கண்களை மூடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால், அப்ப கேட்கிறாரு, நீங்க தொழுகும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு இருப்பீர்களா திறந்து கொண்டு இருப்பீர்களா அப்படின்னு சொல்லி. நான் கண்களை மூடித்தான் தொழுவேன் அப்படின்னு சொல்லி. அதுதான் அந்த கனவுக்கு விளக்கம் என்பதாக அவர் சொல்லுகின்றார். நீங்க தொழுகை அருமையான தொழுகை, நீங்க தொழுது இருக்கக்கூடிய தொழுகை, ஆனா அந்த தொழுகையில கண்களை மூடிக்கொண்டிருந்த காரணத்தினால் அந்த தொழுகையினுடைய அம்சமே குறைவுபடுகின்றது என்பதாக குறிப்பிட்டார்கள். அதுபோல கண்களை திறந்துதான் தொழுகணும் பெரும்பாலான நேரங்களில். சில நேரங்களில் மனசுல ஓர்மை வருவதற்காக செய்யலாம், அது வேற விஷயம். பெரும்பாலும் எல்லா நேரங்களிலும் அது கண்களை திறந்து கொண்டு தொழுக வேண்டும். சரி, அப்ப கண்கள் தண்டின் மீது அந்த பார்வை இருக்க வேண்டும், மூக்கு தண்டின் மீது அந்த பார்வை இருக்க வேண்டும். சுஜூது செய்வது நெற்றியையும் வைக்க வேண்டும், மூக்கையும் வைக்க வேண்டும். நெற்றியை வைப்பது பர்லு, மூக்கை வைப்பது வாஜிபு. மூக்கையும் சேர்த்துத்தான் வைக்கணும். சில பேர் தலையை மட்டும் வைப்பாங்க, நெத்தியை மட்டும் வைப்பாங்க, மூக்கை சட்டுன்னு தூக்கிவாங்க. மூக்கையும் சேர்த்துத்தான் சஜிதாவில் செய்ய வேண்டும். ஆனா மூக்கு சஜிதாவுடைய உறுப்புகளிலே சேர்ந்தது அல்ல. சஜிதாவுடைய உறுப்புகள் 7 உறுப்புகள். நெற்றி, 2 கைகள், 2 முன்கைகள், 2 முழங்கால்கள், 2 பாதங்கள். இந்த 3 6, நெற்றி 1 7. ஆனா மூக்கை வைப்பது வாஜிபாக்கப்பட்டு இருக்கின்றது. மூக்கையும் சேர்த்துத்தான் சஜிதா என்பதாக சொல்லப்படும். அப்படி மூக்கை வைக்கக்கூடிய நேரத்தில் பார்வை மூக்கை நோக்கி இருக்க வேண்டும், மூக்கந்தண்டை நோக்கி இருக்க வேண்டும். இது சுஜூதுடைய நிலையில. இருப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மடியை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். இப்படி இந்த நிலை நமக்கு பழக்கப்பட்டு விட்டால் நம்முடைய பார்வையாக சிதறி செல்லாது, வேறு இடங்களுக்கு செல்லாது. சில பேர் தக்பீர் கட்டிக்குவாங்க, நேரம் அங்க பார்ப்பாங்க, ரொம்ப தூரம் வரைக்கும் பார்ப்பாங்க, கடைசியில நிப்பாருங்க. ரொம்ப பேர் நம்ம பார்த்திருக்கிறோம், கடைசியில சஃப்ல மஸ்ஜித்ல கடைசியில நிப்பாரு. இந்த முன்னால மெஹராப்ல இருக்கிறவர் அவர் பார்த்துக்கிட்டே தொழுவார். சில பேர் ஒரேடியா மேல ஃபேனை பார்த்துக்கிட்டே தொழக்கூடிய ஆள்லாம் இருக்கிறாங்க. நீங்க வேணா பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. சில பேர் ஒரேடியா தலையை கீழே போட்டு இப்படி தொழுகிற ஆள்லாம் இருக்கிறாங்க. சில பேர் முதுக வளைச்சுக்கிட்டு இப்படி பயபக்தியா பயபக்தி என்பது முதுகுல கிடையாது. அதில் துமரல் எல்லாம் ஒருத்தர் தொழுதுகிட்டு இருந்தாரு, இப்படி குனிஞ்சு ரொம்ப பக்தியா தொழுகிறாரு. நல்லா நிமிர்ந்துதான் நடக்கிறாரு, தொழுது போது மட்டும் இப்படி குனிஞ்சுக்கிறாரு. அப்படி சில பேர் இருக்கிறாங்க. அந்த பயபக்தி எல்லாம் அல்லாஹ் தஆலா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. அப்படி ஒருத்தர் தொழுதுகிட்டு இருந்தாரு, இப்படி வளைஞ்சு தக்பீர் கட்டி குனிஞ்சு வளைஞ்சு தொழுதுகிட்டு இருந்தாரு. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய வாளாலோ அல்லது சாட்டையாலோ பின்னால போய் குத்தி நேரா நிமிர்ந்து நின்று, உன்னுடைய முதுகை வளைக்கிறதுல ஹஷியத் என்பது பயபக்தி என்பது கிடையாது, பயபக்தி என்பது இங்க உள்ளது அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அது இதயத்தில் உள்ளது. நீ முதுக வளைக்கிறதுனால பயபக்தி வந்துருமா என்று சொல்லி காட்டினார்கள். அதனால முதுக வளைக்க கூடாது, நிமிர்ந்து நிக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அந்த நிமிர்ந்து நிற்பதில் நேரான நடுநிலையான ஒரு அம்சம் உண்டு. அதுதான் அந்த பார்வையை வைக்கக்கூடியது. அது வந்துவிடும். பார்வையை நிற்கக்கூடிய நேரத்திலே சுஜூதுடைய இடத்திலே, ருகூவிலே பாதங்களிலே, சுஜூதிலே மூக்கம் தண்டிலே, இருப்பிலே மடியிலே இந்த அமைப்பு வந்துவிட்டால் நேரான ஒரு அம்சம் வந்துவிடும். இதுவெல்லாம் நிலை நிற்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடியது. சரி, அப்படி இப்ப பார்வை இருப்பது, இதெல்லாம் அந்த பார்வையை அந்தந்த இடங்களில் வைப்பது. அதே போன்று கல்வை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி வைப்பது, தன்னுடைய தலையை வேறு எந்த பக்கம் திருப்பாமல் இருப்பது. இந்த 3 அம்சங்களும் கியாம் என்பதிலே சேர்ந்ததாகும். 9வது கிராத் ஓதுவது. கிராத் ஓதுவதில் கட்டாயமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். இமாமா இருக்கக்கூடியவரும் முக்ததிகளாக இருக்கக்கூடிய ஷாஃபியாலா இருந்தால் கட்டாயமாக ஓத வேண்டும் அவர்கள். மறுபடியும் தனியாக தொழக்கூடிய நேரத்தில் அது பரலான தொழுகையாக இருந்தாலும் சரி, சுன்னத்து நஃபில் எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். இரண்டாவதாக ஓதக்கூடிய அந்த சூரா, அந்த ஆயத்துக்களை சிந்தனை செய்ய வேண்டும். என்ன ஓதுகின்றோம் அப்படிங்கிற சிந்தனை இருக்க வேண்டும். அர்த்தமே தெரியாவிட்டாலும் கூட இது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கலாமை நான் ஓதிக்கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணம் வர வேண்டும். பிறகு எதை ஓதுகின்றோமோ அதனுடைய கருத்தை சிந்தித்து பார்த்து ஓதப்பட்ட அந்த ஆயத்தின்படி அமல் செய்யக்கூடிய மனப்பான்மை ஏற்பட வேண்டும். இந்த 3ம் கிராஅத்திலே உள்ளது. பிறகு 10வதாக ருக்கூ செய்வது. ருக்கூ செய்யக்கூடிய நேரத்தில் முதுகை சரியாக அமைத்துக் கொள்ளுவது. முதுகை தலை மேல இருக்கக்கூடாது, பின்னால் இருக்கக்கூடிய பின்புறம் கீழே இருக்கக்கூடிய அம்ச நிலையிலும் இருக்கக்கூடாது. முதுகு நேராக, தலையும் முதுகும் நேராக இருக்கக்கூடிய அமைப்பில் ருக்கூ செய்ய வேண்டும். உதாரணமாக அதற்கு புகஹாக்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலை, ஒரு பந்தை முதுகின் மீது வைத்தால் அது உருண்டு ஓடாமல் இருக்க வேண்டும், அந்த அமைப்பில் இருக்க வேண்டும். அப்படின்னா முதுகு பள்ளமா இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. ஓரளவு முதுக அந்த பந்தை வைத்தால்
அந்த பயத்து கீழ் நோக்கியோ அல்லது பின்னோக்கியோ முன்னோக்கியோ ஓடக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடாது. இதுக்கு உள்ள முறை என்னன்னு கேட்டா, 2 கால்களையும் முழங்கால்களையும் ஸ்டெடியாக சரியாக வைத்து நேராக வைத்துக் கொண்டு 2 கைகளையும் நீட்டி சரியாக வைத்துக் கொண்ட முழங்காலை பிடிக்கக்கூடிய அமைப்பிலே சரியாக வைத்துக் கொண்டால் முதுகு நேரா வந்துடும். சில பேர் பாருங்க முழங்கால வளைச்சுக்குவாங்க, ருக்கோல போகும்போது முழங்கால் வளைஞ்சிருக்கு, கைகளை நேரா வச்சுக்குவாங்க. முழங்கால வளைச்சு கைய நேரா வச்சாங்க, அப்படி இருந்து ருக்கோ செஞ்சாங்க, தலை மேல இருக்கும், பின்புறம் கீழே இருக்கு, இப்படி இருக்கும். சரி, சில பேர் பார்க்கலாம் காலை நேரா வச்சிருப்பாங்க, கையை மட்டும் வளைச்சுக்குவாங்க, காலை ஸ்டெடியா வச்சிருப்பாங்க, கையை மட்டும் இப்படி வளைச்சுக்கிட்டு அப்படி வளைச்சா தலை கீழே போயிடும், பின்புறம் மேல வந்து இப்படி இருக்கும். இந்த 2 அம்சமும் ருக்கோ செய்யக்கூடிய அம்சம் அல்ல. கால்களை ஸ்டெடியாக சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும், முழங்கால்களை. அதே போன்று கைகளையும் ஸ்டெடியாக வளைக்காமல் சரியாக வைத்துக் கொள்ள, இப்படி வச்சுக்கிட்டா முதுகு சமமாக வந்தோம். இது ருக்கோ செய்யக்கூடிய முறை. அப்படி ருக்கோ செய்த பின்னாலே இந்த நிம்மதியாக, அதாவது துமானீனத் என்பதாக சொல்லப்படும், நிம்மதியாக சற்று நேரம் என்பது 3 தஸ்பீஹுடைய நேரம். அந்த 3 தஸ்பீஹ் சொல்லக்கூடிய நேரம் வரைக்கும் சரியாக குனிந்து இருக்க வேண்டும். 3 தஸ்பீஹ் என்பது சுப்ஹான ரப்பியல் அலீம், அல்லது ஷாஃபி மذஹபின் படிக்க வைத்துக் கொண்ட சுப்ஹான ரப்பியல் அலீம் வ பிஹம்திஹி என்று சொல்லுகின்றார்கள். அந்த வ பிஹம்திஹிங்கிறத ஹனஃபி மذஹபில் சொல்ல மாட்டாங்க, ஷாஃபி மذஹபில் சொல்லுவாங்க. ஹனஃபிக்காரங்க சொன்னாலும் ஒன்றும் குற்றம் கிடையாது. அதனால அது ஷாஃபியில தான் சொல்லணும், ஹனஃபியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, சொன்னாலும் ரொம்ப நல்லது. சரி, சுப்ஹான ரப்பியல் அலீம் வ பிஹம்திஹி அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி 3 தடவை சொல்லணும். சில பேர் ருக்குவுக்கு போறாங்க, ஒரு தஸ்பீஹும் கூட சொல்லக்கூடிய நேரம் இருக்காது, திடீர்னு தலையை தூக்கிடுறாரு, கீழே குனிறாரா இல்லையா, சுப்ஹான ரப்பியல் அலீம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் கூட இருக்காது. பின்ன என்ன ஓதுறாரு அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் கேட்டு பார்த்தேன், என்னங்க ஓதுனீங்க? சுப்ஹான் ரப்பியல் சுப்ஹான் ரப்பியல் சுப்ஹான் ரப்பி, என்ன சொல்றாருன்னு தெரியாது, இப்படி ஓதுனாரா அவர், சுப்ஹான் ரப்பியல் அலீம் சுப்ஹான் ரப்பியல் அலீம் சுப்ஹான் ரப்பியல். அவர் சுப்ஹானங்கிற வார்த்தையும் வரல, ரப்பி அப்படிங்கிற வார்த்தையும் வரல, அலீம் என்ற வார்த்தையும் வரல. 3 வார்த்தைகள் கொண்ட ஒரு வாசகம் அது. வபிஹம்திஹி சேர்த்துக்கிட்டா 4 வார்த்தைகளை கொண்ட ஒரு வாசகம், ரொம்ப அற்புதமான வாசகம் அது. அதுக்குள்ள விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பின்னால சொல்றோம், அடுத்த வாரம் சொல்றோம். இந்த சுப்ஹான ரப்பியல் அலீம் அப்படிங்கிறது, பிறகு அதிலிருந்து எழுந்திருக்கும் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லுவது இருக்கின்றதே ரொம்ப அற்புதமான வாசகம். பாருங்க, தொழுகையில எல்லா அசைவுகளிலும் எல்லா மாற்றங்களிலும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லா இடத்துலையும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா, ஏன் அந்த ஒரு இடத்துல மட்டும் அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டியது தானே, அந்த இடத்துல மட்டும் ஏன் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லணும்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதுக்கு விளக்கம் சொல்றேன், நிறைய இருக்கு. சரி, இப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலை உடையது அந்த ருக்கு என்பது. அப்படிப்பட்ட தன்மையை இந்த மக்கள் என்ன பண்றாங்க, விளங்காததன் காரணமாக சுப்ஹான் ரப்பி சுப்ஹான் ரப்பி சுப்ஹான் ரப்பி முடிஞ்சு போச்சு, எந்திரிச்சிடுற. நம்ம ஒரு ருக்கோ செய்யறதுக்குள்ள அவர் ஒரு ருக்கோ 2 சஜிதா அத்தஹியாத்து எல்லாம் ஓதி முடிச்சிடுறாரு ஒரு ருக்கோ செய்யறதுக்குள்ள. அப்படிப்பட்ட ஆசாமிகள்லாம் இருக்கிறாங்க ரொம்ப பேர். அந்த மாதிரி ருக்கோ செஞ்சா அந்த ருக்கோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. முதல்ல ருக்கோ செய்வதில் இந்த 3 அம்சங்களையும் கவனிக்க வேண்டும். நிம்மதியாக இருந்து செய்யக்கூடிய நிலை, அதாவது தன்னுடைய முதுகை சரியாக அமைத்திருக்க வேண்டும், தன்னுடைய முழங்கால்களை சரியாக பிடித்திருக்க வேண்டும், நிம்மதியாக சற்று நேரம் அமைதியாக இருக்க வேண்டும். இந்த 3 ருக்குவிலே செஞ்சது. அதே போன்று சுஜூதிலே 3 அம்சங்கள். தன்னுடைய கைகளை காதுகளுக்கு நேராக வைத்திருக்க வேண்டும். சுஜூத் செய்யும் பொழுது கைகளை கொண்டு போய் இப்படி நேரா வச்சு, இந்த மூக்குடைய தண்டு இருக்குது பாருங்க, நுனி, மூக்கின் நுனியாகிறது இந்த 2 பெருவிரல்களுக்கு நேராக வரக்கூடிய அளவுக்கு மூக்க வச்சு இந்த 2 கையும் வைக்கும். 2 கைகளையும் ரொம்ப அகலமாக விரித்து வைக்க கூடாது, அல்லது கன்னத்தோடு முகத்தோடு சேர்த்து ஒட்டி வைக்கவும் கூடாது. 2க்கும் நடுவில் மத்தியமமாக இருக்கக்கூடிய அமைப்பில் கைகளை வைத்து, பிறகு மூக்கை அந்த 2 பெருவிரல்களுக்கு நேராக இருக்கக்கூடிய அளவில் வைத்து நெற்றியை வைத்து மூக்கை அழுத்தி சஜிதா செய்ய வேண்டும். மூக்கை அழுத்தி சஜிதா செய்ய வேண்டும். இது சுஜூதுடைய முதல் நிலை. இரண்டாவதாக 2 கைகளையும் தூக்கி கொண்டு இருக்க வேண்டும். முழங்கைகளை படுக்க வைக்க கூடாது. சில பேரை பார்க்கிறோம், அப்படி தரையில் அப்படி படுக்க வச்சுக்கிட்டு அப்படியே சஜிதா செய்யறாங்க. கைகளை படுக்க வைக்க கூடாது. கைகளுடைய இந்த முன்பாக இருக்கிறது உள்ளங்கை, இந்த உள்ளங்கை மட்டும் தரையில் இருக்க வேண்டுமே தவிர. சில பேர் பார்க்கிறோம், அன்னைக்கு ஒருத்தர் பார்க்கிறோம் இப்படி செய்யறாரு, சஜிதா செய்யும் போது விரலை கொண்டு போய் இப்படி வச்சிட்டு இருக்காரு, கையே தரையில படவே இல்லைங்க. அப்படி
அவர் அப்படியே செய்யறாருன்னு நினைக்கிறேன். அவர் போயிட்டாரு, சொல்லலாம்னு நினைச்சா தொழுது எனக்கு முன்னால போயிட்டாரு. கையை இப்படித்தான் வச்சிருக்காரு, எல்லா தொழுகையிலும் இப்படித்தான் செய்யறாரு. அன்னைக்கு ஒரு நாள் பாக்குற ஒருத்தர் கைகளை எந்த அளவுக்கு அழுத்தி வைக்க வேண்டும் அந்த அளவுக்கு அழுத்தி வைக்க வேண்டும். அப்பதான் எந்த எந்த இடங்கள் எல்லாம் தரையில் படுகின்றனவோ அந்த இடங்கள் எல்லாம் சாட்சி சொல்லும் நாளைக்கு கியாமத் நாள்ல, ஆமா இந்த ஆளு தொழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடங்கள் எல்லாம் சாட்சி சொல்லும், இந்த கைகள் எல்லாம் சாட்சி சொல்லும். அதனால அந்த கைகளை அழுத்தி வைக்க வேண்டும், விரல்களை சேர்த்து வைக்க வேண்டும். சுஜூதில் இருக்கும்போது விரல்களை எப்படி சேர்த்து வைக்க வேண்டும், ருக்கோவில் இருக்கும்போது விரல்களை முழங்கால பிடிக்கிறோம்ல அந்த இடத்துல விரல்களை விரித்து வைக்க வேண்டும், இப்படி விரிச்சு பிடிக்க வேண்டும். சுஜூதில் இருக்கும்போது விரல்களை சேர்த்து வைக்க வேண்டும், எல்லா விரல்களையும் இப்படி சேர்த்து வைத்திருக்க வேண்டும். விரல்கள் கிப்லாவை முன்னோக்கி. சில பேர் இப்படி வச்சுக்கிறாங்க, இப்படி வச்சுக்கிட்டு செய்வாங்க. சில பேர் இப்படி செஞ்சுதான், சில பேர் நிறைய பார்க்கலாம் இப்படி வச்சுக்கிட்டு அப்படி சஜிதா செய்யறாங்க. சில பேர் இப்படி வச்சுக்கிட்டு சஜிதா செய்யறாங்க. சஜிதா என்பது விரல்கள் நேராக இருக்க வேண்டும், கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும், சேர்க்கப்பட்டு இருக்க வேண்டும். இந்த இரண்டு கைகளுக்கு மத்தியில முகம் இருக்க வேண்டும். அது இந்த பெருவிரலுக்கு நேராக மூக்கு வர வேண்டும். இந்த அம்சம் சுஜூதுடைய அம்சம். மூன்றாவதாக முன்னால் ருக்குவில சொல்லப்பட்டபடி கொஞ்ச நேரம் அந்த 3 தஸ்பீஹுடைய நேரம் அளவுக்கு நிம்மதியாக இருந்து சரியாக அந்த தஸ்பீஹாலை உச்சரித்து செய்ய வேண்டும். பிறகு 12வது இருப்பு இருப்பது. அதிலே அந்த இருப்பு இருப்பதிலே ஷாபி முறைப்படிக்கு எப்படி இருப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி, ஹனபி மதுஹப் படிக்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படி, ஹதீஸ்ல உள்ளதுதான். அவர்களுடைய ஆய்வின் படிக்க நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த முறைப்படிக்கு இருப்பு இருக்க வேண்டும். அதாவது ஹனபி மதுஹபின் படிக்கு இடது காலை விரித்து வைத்து இடது காலுடைய அந்த பாதத்தின் மீது உட்காருவது, வலது காலை நட்டு வைத்துக் கொள்வது. ஷாபி மதுஹபின் படி வலது காலை நட்டு வைப்பது, இடது காலை அந்த வலது காலுக்கு கீழாக வெளிப்படுத்துவது, தன்னுடைய ஆசனத்தின் மீது உட்காருவது, தரையிலே உட்காருவது. இது ஷாபி மதுஹபினுடைய முறை. இந்த முறைப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும். பிறகு அத்தஹியாத்து ஓதுவது இரண்டாவது. அதாவது இருப்பு இருப்பதிலே 3 அம்சங்கள். ஒன்று சரியான முறையிலே உட்காருவது, இரண்டாவது அத்தஹியாத்து ஓதுவது, அத்தஹியாத்து ஸலவாத் எல்லாவற்றையும் ஓதுவது, மூன்றாவது சலாம் கொடுப்பது. இந்த 3 அம்சங்களும் இருப்பிலே சேர்ந்தது. ஆக இந்த 12 விஷயங்கள், இந்த 12 விஷயங்களுக்குள்ளே அது ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லணும்னா ஏராளமா இருக்குது, காலமெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளவு விளக்கங்கள் இருக்கின்றன. அதனால இந்த 12 அம்சங்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த 12 அம்சங்கள் ஒவ்வொன்றிலும் 3 சொன்னோம். இந்த 12 36 விஷயங்களையும் சரியாக ஒரு மனிதன் கடைபிடித்து விட்டால் அவர் இகாமத்து ஸலா தொழுகையை நிலை நிறுத்துதல் என்பதிலே சேர்ந்தவராவார். யுகீமூன ஸலா என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே அது உடையவராக அவர் ஆகிவிடுவார். அவர்தான் முத்தகீன்களுடைய அம்சம் உள்ளவர் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலா, மறைவானவற்றை கொண்டு அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், ஈமான் கொள்ளுவார்கள், யுகீமூன ஸலா தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். இன்ஷா அல்லாஹ் தொழுகையை பற்றி இன்னும் பல விஷயங்கள் இருக்குன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். எனவே தொழுகை என்பது இந்த எல்லா இப்ப சொல்லப்பட்ட விஷயம் ரொம்ப சுருக்கமான விஷயத்தை சொன்ன காலமெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்குது தொழுகையில. சொல்லப்பட்ட விஷயத்தை மட்டும் ஒரு மனிதன் தொழுகையில கடைபிடிச்சா போதும், பெரிய மேதாவி ஆயிடலாம். அந்த மேதாவித்தனம் என்பது ஆகிரத்தில் கிடைப்பது என்பது மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும். உலகத்தினுடைய நம்முடைய செயல்களின் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த தொழுகையுடைய அம்சங்கள் கட்டாயமாக மனிதனுக்கு தேவைப்படுகின்ற அமைப்பில் தான் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார். இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அசலாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. நாம் சாப்பிடுவதற்கு, சம்பாதிப்பதற்கு, தூங்குவதற்கு, திருமணம் செய்வதற்கு, குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு, அவர்களை வளர்ப்பதற்கு, தர்பியத்து செய்வதற்கு, இன்னும் என்னென்ன தொழில்கள் செய்கின்றோமோ, வேலைகள் செய்கின்றோம், வியாபாரம் அத்தனைக்கும் அடிப்படையாக அசலாக ஆக்கப்பட்டு இருக்கிற தொழுகை. இந்த தொழுகையின் மூலமாகத்தான் அதெல்லாம் சரிப்படுத்தப்பட வேண்டும். அந்த நியதியை வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா தொழுகையை தலையான கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். தொழுகை இல்லை என்று சொன்னால் எல்லா விதமான அமல்களும் அந்த மனிதனுக்கு கிடையாது என்ற நிலையை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். ஆகவேதான் குர்ஆனிலே முதலாக எடுத்து முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, முத்தகீன்கள் முதல்ல ஈமான் கொள்ளுவார்கள், இரண்டாவது தொழுகையை நிறைவேற்றுவார்கள் என்பதாக அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். ஆகவே அப்படிப்பட்ட தொழுகை உடையவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.